Hello students, am I audible? நான் பேசுறது கேக்குதா? Tell me whether my audio is clear. Hello students, welcome back. Good evening. So welcome my dear soldiers. This is your captain Prakash. Welcome to our channel. Good evening. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? How are you guys? இன்னைக்கு டே எப்படி போச்சு? ஸ்கூல் எப்படி போச்சு இன்னைக்கு? Tell me whether the audio and video is clear. Audio video ரெண்டும் clear-ஆ இருக்கா? Okay, Divya, Harini, super. வேற யார் இருக்கீங்க? Good evening. Yes. ஓகே, இட்ஸ் கோயிங் குட், நைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நிறையா புது விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். என் பின்னாடி பார்த்தீங்களா ராக்கெட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ராக்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ராக்கெட் எப்படி படிக்க போகிறோமா? சூப்பர் ரைட். ராக்கெட் எப்படி போகுது? ராக்கெட் பின்னாடி இருக்குது. அப்போ ராக்கெட் எப்படி போகுதுன்னு படிக்கணும். ராக்கெட் எப்படி போகுதுன்னு படிக்கணும்னா நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா படிக்கணும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நியூட்டன்ஸ் செகண்ட் லா படிக்கணும். ரைட்டா? போகலாமா நம்ம? ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா எல்லாம் படிக்கிறதுக்கு ரெடியா? யாரெல்லாம் படிக்க ரெடியாக இருக்கீங்க? எஸ், டெல் மீ ஹவ் மெனி ஆஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்டடி? யாரெல்லாம் படிக்க ரெடியாக இருக்கீங்க? ரைட், சூப்பர், குட். டே வாஸ் குட். இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சா? ஐம் ஃபைன். இந்த லைவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓகே. மிட் டெர்ம் டெஸ்ட் பற்றிலாம் ஸ்கூலில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? எஸ், டெல் மீ வாட் யுவர் டீச்சர்ஸ் ஆர் சேயிங் அபவுட் த மிட் டெர்ம் டெஸ்ட் பற்றி என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? ஓகே, ஏற்கனவே படிச்சிட்டிங்கன்னா ஓகே, குட். ஸோ மிட் டெர்ம் டெஸ்ட் பற்றி எனி ஐடியா? போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா ஓரளவுக்கு? எஸ், ஓகே, நத்திங். July 2nd week, excited. Okay, super. Nothing told, upcoming. Okay, right. சரியா? Right. So உனக்கு வந்து என்ன அப்படின்னா in 1 or 2 days I will be giving you a very important update regarding your public exam dates. So get ready for that. Okay, tomorrow or day after tomorrow you will be getting a update regarding your public exam dates. So get ready for that. Okay, so அதை பற்றி updates கண்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன். We are going to have a update regarding our public exam. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, என்ன டேட்டில் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரைட்? நோ ஃபியர், வேதாந்து இஸ் ஹியர். ஓகே, குட். தட்ஸ் ஆல்சோ ரைட். குட், சூப்பர். ரைட், சரிப்பா. நான் 9th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கதை சொன்னேன், உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். சரியா? 9th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கதை சொன்னேன், உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு கழுதை மேய்ப்பவர் இருந்தாராம். ரைட்டா? ஒரு கழுதை மேய்ப்பவர்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு. அவருக்கு அந்த கழுது தான் அவருக்கு வந்து அவரோட உணவு, அவரோட உடல்நிலை எல்லாத்தையுமே அவர் என்ன அப்படின்னா அந்த கழுதையை நம்பி தான் இருந்தார். அவரோட வாழ்க்கையே, அவரோட வாழ்வாதாரமே அந்த கழுதையை நம்பி தான் இருந்துச்சான். ஸோ அந்த கழுதையை என்ன அப்படின்னா அவர் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அந்த கழுதைக்கு என்ன தேவையானது எல்லாமே பண்ணுவார். அவரோட தொழில் என்ன அப்படின்னா கழுதை மேலே ஒரு சில பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஊராக என்ன அப்படின்னா போய் அந்த பொருட்களை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணங்களை வச்சு அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார். அந்த மாதிரி அவர் ஒரு முறை ஒரு தடவை வந்து அந்த கழுதை மேலே நிறையா பொருட்களெல்லாம் ஏற்றிட்டு காட்டு வழியாக போகிறப்ப என்ன அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு பெரிய குழிக்குள்ளே அந்த கழுதை தவறி விழுந்துடுச்சு. அவர் எவ்வளவோ போராடுறாரு, பயங்கரமாக போராடுறாரு, அந்த கழுதையை எப்படியாவது மேலே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு. அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கழுதையால் மேலே வரவே முடியல. அந்த கழுதை ரொம்ப வருத்தப்படுது. அந்த கழுதையும் இவரை பிரிஞ்சு போக முடியாமல் ரொம்ப அது பயங்கரமாக வருத்தப்படுது. இவரும் ரொம்ப கஷ்டப்படுறார். என்ன தான் பண்ணேன்னு தெரியல. அந்த கழுதை இப்படி வந்து எக்கி மேலே வந்து அது சாகிறத அவர் விரும்பலை. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, சரி இந்த கழுதையை நம்ம மண்ணை போட்டு மூடிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அந்த கழுதையை மண்ணை போட்டு மூடிடலான்னு சுற்றி இருந்த மண்ணெல்லாம் எடுத்து அவர் அந்த குழிக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டார்.
அவர் ஒவ்வொரு தடவை மண்ணை போடுறப்பையும் அந்த கழுதை மேலே படுது, கீழே படுது, எல்லா பக்கமும் கழுதை மேலே படுறதுலாம் அந்த கழுதை உடம்பை செலுத்துகிட்டே இருக்குது. அது மேலேருந்து மண்ணெல்லாம் என்ன பண்ணுது, கீழே விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை அவர் திரும்ப திரும்ப பண்ண என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் அந்த கழுதை தான் மேலே விழுந்த எல்லா மண்ணையும் அது அப்படியே உதறி செலுப்பி அந்த மண் எல்லாமே கீழே விழுந்து அந்த மண் மேலே அது ஒரு மேடு மாதிரி மாறிடுச்சு. அந்த மேடு வழியாக ஏறி கழுதை வெளியே வந்துடுச்சு. ஸோ இதில் அவன் பாவி, ஓகே, இனியா சொல்கிற மாதிரி அவன் பாவி அப்படின்னு வச்சிடலாம், ரைட்டா? ஆனால் அந்த கழுதையோட முயற்சி அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதோட முயற்சி அது கைவிடலை. அது என்ன பண்ணுச்சு, தன்னை பற்றி யாரோ தான் மேலே அவர் தன்னை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக தான் இந்த மண்ணை போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் மைண்டில் வச்சுட்டு அந்த கழுதை என்ன பண்ணிச்சான், அதை உதறி தள்ளிட்டு மேலே இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க என்ன அப்படின்னா, நீட் உன்னால் படிக்க முடியாது, நீட் எக்ஸாம் கஷ்டம், உன்னால் 10th பப்ளிக் எக்ஸாமில் அதை படிக்க முடியாது, மேக்ஸ் உன்னால் படிக்க முடியாது, சயின்ஸ் கஷ்டம், ஜேஇ கஷ்டம். அதாவது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கஷ்டம்னு சொல்கிற யாராவது அந்த எக்ஸாம் எழுதுனவங்களா? நீ நல்லா யோசிச்சு பாரு. நீட் எக்ஸாம் கஷ்டம்னு சொல்கிற ஒரு நீட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்கிட்ட கேட்டுப்பார். ஜேஇ எக்ஸாம் எழுதுகிற ஜேஇக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லுவாங்களா? கேட்டுப்பார். அதே மாதிரி 10th பப்ளிக் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி மார்க் வாங்கினவங்க யாராவது 10th நீ படிக்காத, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா? நோபடி வில் சே, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜேஇஇ கூட ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது. யார்? நம்மளோட உற்றார் உறவினர்களாக இருப்பாங்க. நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாது, நீட் படித்தா என்னென்ன டாக்டர்லாம் ஆகலான்னு தெரியாது, 10th பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை வச்சு நம்ம அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது கூட தெரியாது. இது எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க என்னது, பிளைண்டாக அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு நீ ஃபீஸ் கட்ட வேண்டாம், இப்போ தான் நான் சொல்ல போகிறேன், ரைட்டா? சக்திவேல் கவனிங்க. அதனால் நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் இது நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ அவங்க எல்லாத்தையும் விட தனித்து வித்தியாசமாக இருந்த அப்படின்னா ஷியோராக நீ என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். ஸோ நீ ஜெயிக்கணும் அப்படின்னா யார் சொல்கிறதையும் காதில் வாங்காத. அந்த கழுதை மாதிரி என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி நம்ம வெளியே தப்பிச்சு போகணும், நம்ம இதிலேருந்து மேலே வரணும் அப்படிங்கிறத உன் மைண்டில் வச்சுக்கோ. அதுக்கான முயற்சிகளை செய். அதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு முயற்சி, ரைட்டா, என்ன அப்படின்னா, வரக்கூடிய சண்டே இல்லை அதுக்கு அடுத்த சண்டே, ஒரு சண்டே என்ன அப்படின்னா, நீ நம்மளோட வேதாந்தோட லேர்னிங் சென்டர் உன்னோட வீடுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் போக வேண்டாம், ரைட்டா? நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அல்லது மதுரை, திருச்சி, கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா நீ ஜஸ்ட்டு உன்னோட வீட்டில் இருந்து ஒரு சண்டே ஒரு டூர் மாதிரி கூட என்ன அப்படின்னா, நீ என்ன அப்படின்னா இந்த சென்டருக்கு போய் விசிட் பண்ணு. அங்கே இருக்கவங்களாம் எப்படி படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணு. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரியா? அதனால் அதை பண்ணு. சார் சொன்னதை கேட்டு சாருக்காக அதை ஒன்று மட்டும் நீ ட்ரை பண்ணு. ஷுவராக உன்னோட லைஃப்பில் நீ நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கட்டும், சரியா? ரைட். டுடே we are going to start with Newton's second law of motion, ரைட்டா? ஸோ பாரு என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒரு அண்ணனும் தங்கச்சியும் they are just playing ஸ்விங்னா என்னது, ஊஞ்சலில் விளையாடிட்டு இருக்காங்க, ரைட்டா? கவனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அண்ணன் மெதுவாக ஆட்டுறாங்க, ரைட்டா? அப்போ என்ன பண்ணல, ஊஞ்சல் ரொம்ப தூரம் போகலை. அடுத்து பாரு நல்லா ஆட்டுறாங்க, நல்லா போகுது, ரைட்டா? ரொம்ப தூரம் முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது, ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஃபைனலாக பண்ணுறாங்க, in order to get more acceleration you need to apply higher force, ரைட்? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அதை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ரைட்டா? ரைட், சரியா? பார்க்கலாமா? ரைட், சூப்பர், குட். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஓகே, லெசன் 10 ஹரணி நல்லா படித்து நல்லா எழுதுங்க. லெசன் 2 ஆப்டிக்ஸ் காம்பவுண்ட் லென்ஸ். நான் இன்னும் லெசன் 1 முடிக்கலைடா, அதுக்குள்ளே லெசன் 2வா? வெயிட் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை, பாண்டிச்சேரியில் டைப்பில் இருக்குது. தமிழ் சைக்கிள் டெஸ்ட்டா? ஓகே சோனிகா, சூப்பர், குட். 10th ஸ்டாண்டர்டுக்கு கிடையாது, 10th ஸ்டாண்டர்டில் பெய்டு கிளாஸ் கிடையாது, 11th 12th தான் இருக்குது, சரியா? ரைட். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் தன்னோட செகண்ட் லாவில்
என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? நியூட்டன் என்ன சொல்கிறாரு? நியூட்டன் தாத்தா சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். Force is directly proportional to rate of change of linear momentum. Change of என்ன அர்த்தம்? டெல்டா. சேஞ்ச்னா என்னது? டெல்டா. ரைட்டா? சேஞ்சுன்றதை என்ன பண்ணுவோம் நம்ம? டெல்டாவில் போடலாம். சேஞ்சுங்கிறது என்ன பண்ணலாம் நம்ம? டெல்டா. டெல்டான்னு போட்டால் என்னது? அது சேஞ்ச். பீனானது மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா நேராக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ரைட்டா? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி directly proportional to the rate of change of linear momentum of the body and change in momentum, right? Linear momentum அல்லது change in momentum takes place in the direction of force. எப்படி இருக்க போகுது? நான் என்ன ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் தள்ளுறேன், நான் இந்த டைரக்ஷனில் தள்ளுறேன், அப்போ என்னோடய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? அந்த பக்கம் தானே இருக்கும். ஊஞ்சல் இப்படி தள்ளினா அந்த பக்கம் தானே ஊஞ்சல் போகும். நான் இப்படி தள்ளினா பின்னாடி வருமா? பின்னாடி வருவோம். அது என்ன அப்படின்னா நம்மளோட தேர்ட் லா. ஃபஸ்ட்டு நான் தள்ளுறேன், நான் தள்ளினப்போ முன்னாடி போகுதுல்ல, முன்னாடி போகிறது செகண்ட் லா, அது பின்னாடி வருது பார்த்தீங்களா, அது தேர்ட் லா. ஒரு ஊஞ்சல்லே எவ்வளோ இருக்குது பாருங்கள். நியூட்டன் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? வேறு லெவல் நம்மால். அதுதான் விஷயம். ரைட்டா? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. டே அப்படியே இந்த கருப்பு கலரில் இருக்குல்ல, இதை வார்த்தை மாறாமல் அப்படியே நீ எழுதுனா மட்டும்தான் உனக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. கவனம். ரைட்டா? உனக்கு 2 மார்க்கில் ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. இந்த நியூட்டன் செகண்ட் லாக்கு இன்னொரு பேர் இருக்குது. யாருக்கா தெரியுமா? இதுக்கு ஒரு நிக் நேம் இருக்குது. வாட் இஸ் த நிக் நேம் ஆஃப் திஸ் நியூட்டன் செகண்ட் லா? நியூட்டன் செகண்ட் லாவோட நிக் நேம் அப்படி கூட கொஷின் கேட்பாங்க. என்ன பண்ணலாம்? நியூட்டன் செகண்ட் லாவோட நிக் நேம் என்ன? லா ஆஃப் ஃபோர்ஸ். லா ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது ஃபோர்ஸ் லா எப்படி வேணால் சொல்லலாம். ரைட்டா? ஃபோர்ஸை பேஸ் பண்ணியிருக்கனால லா ஆஃப் ஃபோர்ஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ரைட்டா? லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஒரு எக்ஸாம்பிள். உடனே என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஒரு எக்ஸாம்பிள். ஒரு மூவிங் பாடி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் நான்? ஒரு என்ன ஒயிட் கலரில் இருக்கா, ஒரு பால் இருக்குது. ஒரு பால் என்ன பண்ணுறேன்? ஒரு பாலை உருட்டி விட போகிறேன். ரைட்டா? ஒரு பாலை உருட்டி விட போகிறேன். ரைட்டா? பாலோட மாஸ் என்னது? பாலோட மாஸ் ஈக்குவல் டு எம்னு எடுத்துக்க போகிறேன். ரைட்டா? மாஸ் என்ன பண்ண போகிறோம் நம்ம? ரெட் எம்பி த மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி. இந்த பால் என்ன பண்ணுது? மூவ் ஆகிட்டு இருக்கு. பால் என்ன பண்ணுது? மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோ. ரைட்டா? பால் என்ன பண்ணுது? நகர்ந்துட்டு இருக்கு வித் அ இனிஷியல் ஸ்பீட். இனிஷியலாக நான் உருட்டி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்பீட். இனிஷியல் ஸ்பீட் என்னது? இனிஷியல் ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட். ஸ்பீடு 1 வந்து யூன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? அடுத்து ஆஃப்டர் அ டைம் நான் உருட்டி விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்? பாலை ஃபஸ்ட்டு கீழே போட்டு ஸ்லோவாக உருண்டு போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணுறேன்? எனக்கு ஃபுட்பால் விளாடுன்னு சொல்லுது. அப்படியே என்ன பண்ணுறேன்? காலேஜ் ஒரு எத்து டிஷ்னு ஒரு எத்து ஏற்றுறேன். என்ன பண்ணுறேன்? இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரைட்டா? ஒரு எத்து ஏற்றுறேன். நான் ஒரு எத்து ஏற்றுனேன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அப்போ என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு பாலை உருட்டி விட்டேன், கையில் உருண்டுகிட்டே இருக்கு. அப்புறம் நான் நடந்து போய் என்ன பண்ணுறேன்? ஒரு எத்து ஏற்றுறேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல். ஆஃப்டர் அ டைம் இன்டர்வல் அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு யூன்ற ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும் போது யூன்ற ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்? நான் பாடி சேஞ்சஸ் டு வி டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் அன் அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். முதல்ல இந்த பால் உருண்டு போய்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன்? அப்போ உருண்டு போகிறப்ப எவ்வளோ ஸ்பீடில் போகுது? யூங்கிற ஸ்பீடில் போகுது. நான் என்ன பண்ணுறேன்? அடுத்ததை வேகமாக போய் ஒரு எத்து ஏற்றுறேன். ரைட்டா? எப்போ ஏற்றுறேன்? இங்கேருந்து பால் இங்கே போனதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து பயங்கரமாக ஏற்றுறேன். நான் ஏற்றுறது என்னது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறனால அதோட ஸ்பீட் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது? ஸ்பீடு 2 இஸ் ஈக்குவல் டு வின்னு வச்சுக்கிறேன். ஸ்பீட் 2 என்ன பண்ணுறேன்? வின்னு வச்சுக்க போகிறேன். ரைட்டா? அப்போ பால் ஃபஸ்ட்டு மூவ் ஆச்சா, அதை என்ன பண்ணுறேன்? லீனியர் மொமெண்டம் ஃபஸ்ட்டு மூவ் ஆச்சுலாம். ஸ்பீடு வெலாசிட்டி. ஸ்பீட் வெலாசிட்டி வெரி குட். எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் எவ்வளோ மொமெண்டமில் இருந்துச்சு, எப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா பி இனிஷியல் மொமெண்டமை பியில் மென்ஷன் பண்ணுவோம். பிஐ இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி எம் இன்ட்டு யூ. பி ஃபைனல் கடைசியாக என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு? அதே மாஸ், அதே பால், அதே மாஸ், எம்வி. ரைட்டா?
mv. அப்போ என்ன சேஞ்ச் ஆச்சு? அப்போ என்ன ஆயிருக்கு? மொதல் ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு, மொதல் ஒரு வெலாசிட்டியில் போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு வெலாசிட்டியில் போயிருக்கு. அப்போ அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். அதாவது மொதல் ஒரு மொமெண்டமில் போயிட்டு இருந்துச்சு, மொதல் ஒரு மொமெண்டமில் போயிட்டே இருந்துச்சு, அடுத்து இன்னொரு மொமெண்டமில் போகுது, மொதல் ஒரு மொமெண்டமில் போயிட்டே இருக்குது, அடுத்து இன்னொரு மொமெண்டமில் போகுது. அப்போ இந்த ரெண்டு மொமெண்டமுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அதுதான் என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கு? அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன பண்ணோம்? டெல்டா பி ஈக்குவல் டு பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல். எஃப்னா ஃபைனல், ஐனா இனிஷியல். ரைட்டா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? எனி டவுட் டில் திஸ்? ஒன்றும் இல்லைப்பா. ஒரு பால் இருக்குது, ஒரு பாலை நான் உருட்டி விட்றேன். ரைட்டா? ஒரு பாலை உருட்டி விட்றேன். அப்போ உருட்டி விட்றப்போ அது ஒரு ஸ்பீடில் போயிட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன்? நான் அதை போய் என் காலை வச்சு ஏற்றுறேன். எப்போ? ஒரு பர்டிகுலர் டைம், கொஞ்சம் தூரம் உருண்டு போகுது கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் நான் காலை வச்சு ஏற்றுறப்ப அதிகமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறனால என்ன ஆகுது? மொதல் போயிட்டு இருந்ததை விட அடுத்து என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அப்போ மொதல் இருந்த மொமெண்டமை விட ரெண்டாவது மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கு? டெல் பி இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல். அப்போ பி ஃபைனல் வேல்யூ என்னது? எம்வி மைனஸ் எம்யூ. அப்போ இது என்ன பண்ணலாம்? டெல் பி இஸ் ஈக்குவல் டு எம் காமன் எடுத்துடலாமா? வி மைனஸ் யூ. இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ரைட்டா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ரைட்? ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். என்ன கொடுத்தாங்க? ரேட் தானே கொடுத்தாங்க. எங்கடா ரேட்னா என்னது? டைம், எவ்வளோ வேகமாக எவ்வளோ நேரத்தில், அந்த ரேட்டுங்கிறது முக்கியம். அப்போ ரேட்னா force is directly proportional to delta p by time. இது என்னது? change of momentum. delta p by t னா rate of change of momentum. எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ டைமில் சேஞ்ச் ஆகுது. யூன்ற ஸ்பீடில் போய்கிட்டே இருந்துச்சு, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு ஸ்பீடில் போகுது. யூங்கிற ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு, அடுத்து வேறு ஸ்பீடு. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்போ டெல்டா பி பை டி டைமை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ டெல்டா பிக்கு என்ன வேல்யூ எனக்கு தெரியும்? டெல்டா பியோட வேல்யூ என்ன? இப்போ தானே பார்த்தோம் நம்ம. எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம் வி மைனஸ், அதை நம்ம காமன் எடுத்துட்டோம்ல, எம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் மைனஸ் யூ பை டி. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கே எம் வி மைனஸ் யூ பை டி. கே வந்து எப்பயுமே 1 தான். எல்லா ஃபிசிக்கல் அப்ளிகேஷனுக்கும் கே கான்ஸ்டன்ட் 1ன்னு தான் நம்ம வச்சுக்க போகிறோம். அப்போ கே என்ன பண்ணுங்கள்? 1ன்னு வச்சுட்டா விட்டுருங்க. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி. டேய் கண்டுபிடிச்சியா? பாத்தியா? என்னது இது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைமா? வெலாசிட்டி பை டைம்னு என்னதுப்பா? வாட் இஸ் வெலாசிட்டி பை டைம்? வெலாசிட்டி பை டைம் நம்ம இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். எஸ், வெரி குட், டிட்டஸ், வெரி குட். இட் இஸ் அக்ஸலரேஷன். வெலாசிட்டி பை டைம், எவ்வளோ வேகமாக எவ்வளோ நேரத்தில். வெலாசிட்டி பை டைம் இஸ் அக்ஸலரேஷன். என்ன வெலாசிட்டி? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ எம் இன்ட்டு ஏ, அவ்வளோதான். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. நியூட்டன் செகண்ட் லாலேருந்து என்ன பண்ணணும் நம்ம? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஆக்ஸலரேஷன் அதிகமாகணும்னா நீ ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கணும். நீ வண்டியை நல்லா திருகணும், நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து திருகணும். அப்போ தான் என்ன பண்ணணும்? ஆக்ஸலரேஷன் அதிகமாகும். ஆக்ஸலரேஷன் அதிகமாகணும்னா நீ என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் நிறையா கொடுக்கணும். காரில் என்ன பண்ணணும்? பெடல் பண்ணணும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் ஆக்ஸலரேஷன் அதிகமாகணும், ஸ்பீட் அதிகமாகணும், ஃபோர்ஸ். அந்த பசங்க அக்கா தம்பி இருந்தாங்களே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்க பாரு என்ன பண்ணுறாங்க? இனிஷியலாக ஹி கேவ் அ லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ரைட்டா? அதனால் ஆக்ஸலரேஷனே இல்லை. ஆக்ஸலரேஷன் என்னது? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டைமில் போயிட்டு வராங்கன்றது. இங்கே பாரு நகரவே இல்லை. அவன் அந்த பாப்பா வருத்தம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பாரு, அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்ப ஷீ பிகம் ஹாப்பி. ரைட்டா? அப்போ என்ன ஆகுது? மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன் ஆர்டர் டு கெட் மோர் ஆக்ஸலரேஷன் யூ நீட் டு அப்ளை மோர் ஃபோர்ஸ். நம்ம என்ன பண்ணணும்? நிறையா ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது தான் செகண்ட் லா ஆஃப்
motion, right? Second law of motion புரிஞ்சுதா? Second law of motion புரிஞ்சுதா? Is that clear? Simple derivation la ஒண்ணும் இல்ல. Second law of motion ல நீ தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படினா F is equal to m into a. m ங்கிறது என்னது? Mass of the moving object. எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம இங்க மூவ் பண்றோமோ அதோட மாஸ். ரைட்டா? ரைட்டா? கிளியரா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இதோட யூனிட் எல்லாம் என்ன? இப்போ இந்த ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட் போடுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன யூனிட் போடுறது பார்க்கலாமா? ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு நினச்சேன், ஆனால் இல்லை, நான் ஹாப்பின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி நம்ம பசங்க எவனும் கண்டுபிடிக்கலையே விட்டுருவோன்னு நினச்சேன். இல்லை, ஆனால் அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. யூ ஜஸ்ட் சீ ஹர்மா ஸ்மைல் இருக்கு. நான் நினச்சேன் எவனும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. எனக்கும் தோணுச்சு அந்த பொண்ணு சிரித்த மாதிரியே தெரியல அப்படின்னு. ஒரே மாதிரி தான் இருக்கோ? சரி ரைட் விடுங்க, நம்ம ஹாப்பியாக இருக்கோம்ல. குமுதா ஹாப்பி என்னாச்சு, அது மாதிரி நம்ம ஹாப்பி, அதனால் நம்ம ஹாப்பின்னு வச்சுக்கலாம். சரியா? ரைட். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது? ஆல்ரெடி வி ஹவ் சீன். நேற்றே நம்ம நிறைய தடவை பார்த்தோம். இட் இஸ் நியூட்டன். ரைட்டா? இட் இஸ் நியூட்டன். இது கவனிச்சியா? நம்ம நேற்று பார்த்தோமா? நியூட்டன்னு நான் வேர்டில் எழுதுகிறப்ப நியூட்டன்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர். அப்போ ஒரு சயின்டிஸ்டோட பேரை நான் யூனிட்டாக எழுதுகிறப்ப, பேரையே யூனிட்டாக எழுதுனேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை நான் என்ன பண்ணக்கூடாது? கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. பார்த்தியா? அதான் ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்காங்க. ஆனால் அதுவே சிம்பிளாக யூஸ் பண்ணுறப்ப கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். நியூட்டனுக்கு என். சரியா? எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிட். அதுபடி எஸ்ஐ யூனிட் படி, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் படி ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன். வேறு சிஜிஎஸ். சிஜிஎஸ்னா என்னது? சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். அந்த சிஜிஎஸ் சிஸ்டமில் டைன். சிஜிஎஸ் சிஸ்டமில் என்ன சொல்ல போகிறாங்க? they are going to call it as dyne. ஸோ நியூட்டன்னா என்ன, டைன்னா என்ன, சென்டிமீட்டர்னா என்ன, அந்த மாதிரி இட் இஸ் எ யூனிட். இதுக்கு மீனிங்லாம் கிடையாது. இட் இஸ் எ யூனிட். ரைட்டா? இட் இஸ் அ யூனிட். ரைட்டா? இட் இஸ் யூனிட். டைன். டைன். அடுத்து நியூட்டன்னா என்ன? நியூட்டன்னா என்னது? பேர். அது ஓகே. டெஃபனிஷன், அதுக்கு என்ன வேல்யூ, அந்த வேல்யூவை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? எப்பா கொஷின் கேட்பாங்க, டிஃபைன் 1 நியூட்டன் அப்படின்னு ஒரு 2 மார்க்கில் நம்மளை கேட்பாங்க. கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டிஃபைன் 1 நியூட்டன். The amount of force required for a body of mass 1 kg. ரைட்டா? 1 kg மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடி ப்ரொடியூஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதுதான் என்ன சொல்ல போகிறாங்க? 1 நியூட்டன். அதாவது கன்சிடர் திஸ் பென் இஸ் 1 kg. ரைட்டா? இந்த பேனா வந்து 1 kg. இந்த 1 kg இருக்க பேனாவை நான் ஆக்சிலரேட் பண்ண போகிறேன். எவ்வளோ ஆக்சிலரேட் பண்ண போகிறேன்? 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ரைட்டா? 1 மீட்டர் பெர் கீழே தானே செகண்ட் ஸ்கொயர் வருது. அதான் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ன்ற அளவுக்கு ஆக்சிலரேட் பண்ண போகிறேன். ரைட்டா? அப்போ அதுக்கு நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன்? அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸ் தான் 1 நியூட்டன். 1 kg மாஸ், 1 கிலோ அல்லது 1 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நான் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அளவுக்கு நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸ் தான் 1 நியூட்டன். ரைட்டா? அப்போ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோகிராம்? அதான் என்ன பண்ணுவாங்க, நியூட்டன்லேருந்து உன்னைய கிலோகிராம் செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ பாரு, 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. கிலோகிராம்னா என்னது? இது மாசு, இது ஆக்சிலரேஷன். அவ்வளோதான். இது ஆக்சிலரேஷனோட யூனிட்டு, இது மாஸோட யூனிட். இது என்னது? ஃபோர்ஸு. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்என்டி. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? 1 நியூட்டன். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டனு, மாஸோட யூனிட் கேஜி, ஆக்சிலரேஷனோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளோதான். கரெக்டா? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். Give me a thumbs up. Give me a thumbs up. If you are okay with this, give me a thumbs up. மாற்றிட்டேன் திவேனா, மாற்றிட்டேன். சூப்பர், குட். ஓகே, வெரி குட். அடுத்து 1 dyne. அதே the amount of force required for a body of mass
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த எஸ்ஐ சிஸ்டமில் நியூட்டன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ யூனிட் படி மாஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? எஸ்ஐ யூனிட்டில் மாஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்? வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஃபார் மாஸ்? எஸ்ஐ யூனிட் ஃபார் மாஸ் என்னதுப்பா? மாஸோட யூனிட் என்னது? எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் என்னது? கிலோகிராமா? அப்போ இப்போ பாரு ஒரு டைன்லாம் ஒன்றும் மேட்டரே கிடையாது, ரைட்டா? டைன் இஸ் நாட் அ மேட்டர். அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸு 1 kg, அதனால் கேஜி போட்டேன், ரைட்டா? இங்கே நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சிஜிஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டம்னால 1 டைன்னு சொல்ல போகிறேன். அப்போ சிஜிஎஸ் சிஸ்டம்னா சென்டிமீட்டர் கிராம், சென்டிமீட்டர் கிராம். சிஜிஎஸ் ஈக்குவல் டு கிராம், அவ்வளோதான். இப்படி படித்தோன்னா நம்மளுக்கு மறக்கவே மறக்காதுடா, அவ்வளோதான். அப்போ என்னது? கிராம். சிஜிஎஸ் சிஸ்டம் படி மாஸுக்கு பதிலாக கிராம். அதே இது என்னது? இங்கே எஸ்ஐ யூனிட்டில் லென்த்துக்கு மீட்டர், எஸ்ஐ யூனிட்டில் லென்த்துக்கு மீட்டர். சிஜிஎஸ் சிஸ்டமில் சென்டிமீட்டரா? சிஜிஎஸ் சிஸ்டமில் சென்டிமீட்டரா? அப்போ கிராமு சென்டிமீட்டர். செகண்டுக்கு எஸ் தானே, அவனும் எஸ் தான், இவங்களும் எஸ் தான். எஸ்ஐ சிஸ்டம்லேயும் எஸ் தான், சிஜிஎஸ் சிஸ்டம்லேயும் எஸ் தான். அப்போ சென்டிமீட்டர் செகண்ட் -2. இங்கே என்னது? 1 நியூட்டனுக்கு பதிலாக 1 டைன், அவ்வளோதான். பெருசாக ஒன்றுமே இல்லை, சிம்பிள். கிளியரா? அப்போ 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் -1. தட்ஸ் இட். கிளியரா? 1 கிராம் சென்டிமீட்டர். ஓகே, தட் இஸ் 1 டைன். வெரி குட், சிம்பிள். பெருசாக ஒன்றுமே கிடையாது, ரைட்டா? 1 டைன் ஈக்குவல் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg meter second -1. 1 dyne is equal to 1 gram centimeter second -2. SMSW, super, very good. It is SMSW, super. It is a submatter salt water, right? சப்பையா ஈஸியாக முடிச்சிட்டோம் நம்ம, ரைட்? ஸோ அடுத்து யூனிட் ஃபோர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஐ யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ்ஐ யூனிட்டில், ரைட்டா? 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு ஹவு டைன். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு எங்கே ஹைன் போட்டிருக்கோம்? இங்கே ஒன்று இருக்குது, அதை மறந்துட்டேனா? 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன். அதாவது என்ன அப்படின்னா, கிராம கேஜிக்கு மாற்றுங்க, சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுங்க, ரைட்டா? இப்போ பண்ணலாமா? ரைட், சூப்பர், வெரி குட் சோனிகா, ரைட்டா? கவனி. என்ன அப்படின்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 kg மீட்டர் செகண்ட் -2. 1 dyne is equal to 1 gram centimeter second -2. இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும்னா இங்கே வித்தியாசம், ரைட்டா? கிராம் எப்படி கேஜி மாற்றலாம்? கிராமும் கேஜிக்கு என்ன வித்தியாசம், ரைட்டா? 1 kg is equal to 1000 grams. 1 meter is equal to 100 centimeter, ரைட்டா? இப்போ கிலோகிராமு கிராமாவும் இது ரெண்டையும் மாற்றுறேன்னா இப்போ 1 டைனை கேஜியில் எழுதுறேன் பாரு. 1 டைனு 1 டைன் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? கேஜிக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1000 கிராம். கேஜிக்கு பதிலாக 1000 கிராம்னு எழுதலாமா? 1000 கிராம். இது என்னது? 1000 கிராம் இஸ் நத்திங் பட் 1 kg தானே, 1 kg தானே, 1000 கிராம். அதே மாதிரி 100 என்ன அப்படின்னா 100 கிராமுக்கு பதிலாக 1 சென்டி. ஓகே, இது மாற்ற 1 நியூட்டனில் எழுதலாம். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுறேன்? 1000 கிராமு 100 சென்டிமீட்டர் செகண்ட் -2 அப்படியே தான் இருக்குது. செகண்ட் -2 அப்படின்னு இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாரு, இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1000 வெளியே எடுத்துடுறேன், 1000, அதுக்கப்புறம் 100 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 கிராம் 1 சென்டிமீட்டர் செகண்ட் -2 இப்படி எழுதலாமா? இங்கே மேலே இருக்கிறது இப்படி எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? மேலே இருக்கிறது இப்படி எழுதலாமா? இப்போ பாரு என்ன அப்படின்னா, இதை 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵. 5 0 இருக்குல்ல, அதனால் 10⁵.
இது யாரு 1 கிராம் சென்டிமீட்டர் s minus 1 1 கிராம் சென்டிமீட்டர் s minus 1ன்றது யாரு 1 டைன். அப்போ அவ்வளோதான் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 5 டைன். அவ்வளோதானா? கிளியரா? புரிஞ்சுதா எப்படி பண்ணோம் அப்படின்னு? இட்ஸ் சிம்பிள். அவ்வளோதான் சிம்பிள். அப்போ நியூட்டனை கிராமுக்கு நியூட்டனை டைனுக்கு மாற்ற சொன்னாலும் டைனை நியூட்டனுக்கு மாற்ற சொன்னாலும் ஈஸியாக நம்ம மாற்றிடலாம். கிளியரா? ரைட். சரியா? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? நம்ம நீ கெமிஸ்ட்ரிக்கு வா, இன்னும் பயங்கரமாக இருக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. நீ இதை யோசிச்சிருந்தா நீனே பண்ணியிருப்ப. இதை நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களே பண்ணியிருந்திருப்பீங்க. ரைட்டா? ஓகே. இப்போ என்ன அப்படின்னா யூனிட் ஃபோர்ஸ் நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட யூனிட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? எஸ்ஐ யூனிட் படி என்ன அப்படின்னா நியூட்டனு, சிஜிஎஸ் சிஸ்டம் படி டைனு. 1 யூனிட்னா அதோட வேல்யூ என்ன? 1 நியூட்டன்னா அதோட வேல்யூ என்ன? 1 டைன்னா அதோட வேல்யூ என்ன? 1 நியூட்டனுக்கும் டைனுக்கும் என்ன ரிலேஷன்? இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஃபோர்ஸ். யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன, ஒரு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது அர்த்தம். ரைட்டா? பாரு, amount of force required to produce an acceleration of 1 meter second minus 1 in a body of 1 kg is called unit force. என்ன வித்தியாசமாக இருக்கா? அதாவது 1 நியூட்டனுக்கு என்ன சொன்னோம் நம்ம? 1 நியூட்டன், அதாவது நம்ம இங்கே பார்த்தோன்னா 1 நியூட்டனுக்கு ஒரு டெஃபினேஷன் எழுதுனா பாரு. The amount of force required for a body of mass 1 kg produces an acceleration of 1 meter second minus 1. இதுவும் அதுவும் ஒன்று தான், ரெண்டு ஒன்று தான். இங்கே என்ன வந்துச்சு? திஸ் இஸ் நத்திங் பட் 1 நியூட்டன். 1 நியூட்டன்கிறது என்னது? ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ். ரைட்டா? ஒரு ஃபோர்ஸோட யூனிட்டு 1 நியூட்டன். ஒரே ஒரு ஃபோர்ஸோட யூனிட்டன் 1 நியூட்டன். அதே தான் இங்கேயும். யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன? அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு. 1 கேஜி மாஸையும் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2க்கு நான் நகர்த்துறதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் 1 ஃபோர்ஸ். ஏன்னா இது ரெண்டுமே யூனிட்டில் இருக்குல்ல, இது ரெண்டுமே 1, இதுவும் 1 இதுவும் 1. அதனால நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் 1 நியூட்டன் தான், அதுவும் 1 நியூட்டன். அதுதான் யூனிட் ஃபோர்ஸ்னு எழுதியிருக்காங்க. ரைட்டா? ஏன்னா அடுத்து நம்ம கிட்ட வேறு இருக்குது கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் கவனி. த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், gravitational unit of force is kilogram force represented by kgf, கோலார் கோல் ஃபார்ம் kgf. ரைட்டா? kgf அதாவது என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரைட்டா, இதர டயக்ராம் வச்சு, ஓ இதுவா, ரைட் ரைட் ஒரு நிமிஷம். அதாவது நம்மக்கிட்ட ஒரு பால் இருக்குது, இந்த பால். இப்போ இந்த பால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பால் வந்து 1 kg பால். ரைட்டா? 1 kg பால் என்ன பண்ணணும் நான்? 1 மீட்டர் பெர் செகண்ட், 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ங்கிற ஆக்சிலரேஷன், அவ்வளோ வேகத்தில், அவ்வளோ லீனியர் மொமெண்டமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலை நான் நகர்த்தணும். ரைட்டா? இந்த பாலை 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இந்த ஆக்சிலரேஷனுக்கு இந்த பாலை நகர்த்தணும். அப்போ அதுக்கு நான் என்ன அப்படின்னா, ரைட்டா, அதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். இதுவும் 1 kg, இது 1 மீட்டர் பெர் செகண்ட். அதனால் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் தான் யூனிட் ஃபோர்ஸ். நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் யூனிட் ஃபோர்ஸ். ரைட்டா? ரைட். சரியா? என்னாச்சு? மேம் ஏதோ சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள டெலிட் ஆகிடுச்சு நான் படிக்கிறதுக்குள்ள. ரைட்? ஓகே. சரியா? யூனிட் ஃபோர்ஸு 1 kg 1 மீட்டர் பெர் செகண்ட். ரைட்டா? ரைட். ஓகே, சூப்பர் குட். அடுத்து கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன? கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நல்லா கவனி. இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட், எஸ்ஐ சிஸ்டமில் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கிலோகிராம் ஃபோர்ஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு எஸ்ஐ யூனிட் படி நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மீடியத்துக்கு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலடா, நெக்ஸ்ட் கிளாஸில் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிலோகிராம் ஃபோர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. எதோட யூனிட்டு? கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட யூனிட்டு
in terms of gravitational force ல அதான் gravitational புவி ஈர்ப்பு விசை இருக்குல்ல அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல பிடிச்சி இழுக்குதுல earth is having some gravitational force அதனால தான் நம்மலாம் நின்றுட்டு இருக்கோம் உட்காந்துட்டு இருக்கோம் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அந்தந்த இடத்துல இருக்குது ஸோ அப்போ இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எஸ்ஐ யூனிட்டில் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க கேஜிஎஃப் சிஜிஎஸ் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கிராம் ஃபோர்ஸ் இப்போ இது படிக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது ரைட்டா எந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்கடா ஓகே மேபி அவங்க எடுக்கலாம் ரைட்டா கெமிஸ்ட்ரி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரி சாப்டர் 2வா சாப்டர் 1 நான் நடத்திட்டேன் சாப்டர் 2 நடத்துனாங்கன்னா கவனிங்க ரைட்டா ஓகே சரியா கவனி இப்போ என்ன அப்படின்னா இந்த சிஜிஎஸ் சிஸ்டம் இட்ஸ் யூனிட் இஸ் கிராம் ஃபோர்ஸ் ரெப்ரசன்டட் பை ஜிஎஃப் ரைட்டா இது கேஜிஎஃப் இது ஜிஎஃப் 1 kgf equal to என்னன்னு நல்லா பாரு 1 kgf is equal to 1 kgf is equal to 1 kg இந்த பூமி எவ்வளோ ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்குது ரைட்டா எவ்வளோ ஃபோர்ஸ் பிடிச்சிருக்கு சரிடா ஓகே கவனிங்க ரைட்டா இந்த சோஷியல் கிளாஸில் சொல்லியிருந்தாங்களோ சரி ஓகே ரைட் ரைட் கவனிங்க சோஷியல் கிளாஸில் சொல்லியிருந்திருப்பாங்க சண்டே கவனிங்க சரியா ஓகே ரைட் நான் எப்படியும் உனக்கு திருப்பி நடத்துவேன் மேமும் நடத்தட்டும் அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்போ மேம் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க அப்புறம் நடத்துவாங்க ஸோ அப்போ நான் வந்து திருப்பி நடத்துகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய டீச்சர்ஸ் கிட்ட நீ படித்தேன்னா உனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ரைட்டா நடத்துகிறேன் தமிழில் நான் நாளைக்கு நடத்துகிறேன் சரியா ஃபோர்ஸ் வந்து பூமி என்ன பண்ணுது இப்போ நம்மளாம் இருக்கோம்ல நம்ம மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் என் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது என்ன பண்ணுது என்னோடய வெயிட் என் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எனது மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் அந்த ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா 9.8 மீட்டர் செகண்ட் 9.8 மீட்டர் செகண்ட் -1 அவ்வளோ ஆக்சிலரேஷன் இருக்குது ரைட்டா அப்போ 1 kg இன்ட்டு 9.8 மீட்டர் பர் செகண்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த கேஜி அதுக்கப்புறம் இங்கே ms-2ன்னு இருக்குது கேஜி ms-2ங்கிறது என்னது ஒரு நியூட்டனா அச்சாங்க பற்றி ஒரு பாயிண்ட்டு அது எது கிராம் ஃபோர்ஸ் 1 கிராம் இன்ட்டு சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டரை மாத்திரம் நான் என்ன பண்ணணும் இன்ட்டு 100 அப்போ 980 சென்டிமீட்டரு அப்போ 980 சென்டிமீட்டர் அப்போ கிராமையும் சென்டிமீட்டர் -2வையும் நீ சேர்த்தேன்னா அது டைன் அப்போ 980 டைன் அவ்வளோதான் ஸோ இதனால தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னப்பா எப்போ உன்ட்ட கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னப்பா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா 9.8 அப்படின்னா 9.8 நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது 9.8 நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 980 டைனோ 9.8 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா உனக்கு புக்கில் கடகடன்னு கொடுத்துருப்பாங்க இது நீ டக்குன்னு பார்த்தேன்னா புக்கில் உனக்கு புரியாது ஸோ இப்போ உனக்கு இதை பார்க்குறப்ப புரியும்னு நினைக்கிறேன் கிளியராக இருக்கா இஸ் தட் கிளியர் ஓகே குட் இஸ் தட் கிளியர் ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் புரிஞ்சுதா உனக்கு ஓகே சூப்பர் குட் நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ்னா என்னது what is meant by impulse any idea about impulse impulse-னா என்னது ஃபோர்ஸா அப்புறம் ஏன் இம்பல்ஸ்ன்னு பேர் வைக்கணும் அதுக்கு ஃபோர்ஸ்னே வச்சுருக்கலாம்ல ஏன் இம்பல்ஸ்னு வச்சாங்க எஸ் இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஓகே அது கூட பரவாயில்ல ஓகே ரைட் சூப்பர் டிட்டஸ் தட் இஸ் ஆல்சோ குட் திங் இம்பேக்ட் பெரிய ஃபோர்ஸ் இம்பேக்ட் ஐ டோன்ட் ஹவ் ஐடியா அதுவும் கரெக்டு தான் ஐ டோன்ட் ஹவ் ஐடியாங்கிறது கூட நல்ல ஆன்சர் தான் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் இன்டர்வல் ஆஃப் டைம் சரி ஓகே அதாவது என்ன அப்படின்னா இம்பல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பால் தூக்கி போடுறாங்க சிம்பிளாக கிரிக்கெட்லலாம் பார்த்துருக்கியா
கீப்பர் விக்கெட் கீப்பர் என்ன பண்ணுவாங்க, இப்படி கிரிக்கெட் பால் இப்படி வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. பாலை வாங்கின உடனே இப்படி கை பின்னாடி போகும். அதே மாதிரி மேலேருந்து பால் பிடிச்சாங்கன்னா இப்படி பிடிச்சி இப்படி கீழே இறக்குவாங்க. ரைட்டா, வாட் எவர் த திங், ஒரு ஃபோர்ஸோட வந்துச்சுன்னா இப்படி பிடிச்சி நம்ம இப்படி கீழே எழுப்போம். ரைட்டா, அதே மாதிரி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது இம்பேக்ட், கரெக்டாக சொல்லணும், இம்பேக்ட் சொல்லணும். டேமேஜை தடுக்கிறதுக்காக என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸை கொஞ்சம் நேரத்துக்கு கண்டினியூ பண்ணுறோம். மேலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸில் வருது. ரைட்டா, மேலேருந்து ஒரு பயங்கர ஃபோர்ஸில் வருது. அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா சடனாக இப்படி கை வச்சு ஸ்டாப் பண்ணேன்னு என்ன ஆகும், இதில் பட்டு வெளியே போயிடும். ரைட்டா, இதில் பட்டு வெளியே போயிடும். அதே இது அதோடய ஃபோர்ஸை நான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் இன்டர்வல், ஒரு குட்டி நிமிஷத்துக்கு, ஒரு குட்டி டைமுக்கு அந்த ஸ்பீடை கண்டினியூ பண்ணுறேன். நான் என் கையில் வாங்கிட்டேன், வாங்கினாலும் அப்படியே என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டு போகிறேன். ஸோ தட் இட் ஃபோர்ஸ் அப்போ என்ன பண்ணுது, இந்த பேக்வர்ட் ஃபோர்ஸ். ரைட்டா, அது அப்படியே ஒரு ஸ்மால் இன்டர்வல், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அது அப்படியே பின்னாடி தூக்கிட்டு வரேன்னா, பாலை வாங்கினோன்னா கொண்டுட்டு வரேன்னா, அதுதான் என்ன அப்படின்னா we call it as impact. ஹாய் அனு, வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. 12th எதுவும் கிளாஸ் இல்லையா? என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எஸ், அதான் இம்பல்ஸ். அப்போ என்ன அப்படின்னா லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன வெரி ஷார்ட் இன்டர்வல். கிரிக்கெட் பால் மேலேருந்து வருது, அப்போ எப்படி இருக்கும், பயங்கர ஃபோர்ஸில் இருக்குமா, பயங்கர ஃபோர்ஸ் வரப்போது. நான் இப்படி அடிக்கிறேன், கேட்ச் பிடிக்கிறப்ப அந்த பால் எப்படி இருக்கும், கிரிக்கெட்டர் அடிக்கிறாங்க பயங்கர ஃபாஸ்ட்டு, பாலை தூக்கி எறிகிற பவுலரோட ஸ்பீடு, அந்த ஸ்பீடை அப்படியே அப்போஸ் பண்ணி கிரிக்கெட் பால் அடிக்கிறாங்க. அப்போ பயங்கர ஃபோர்ஸாக வரும், அதை நான் பிடிக்கணும். ரைட்டா, ஓகே, ரைட், ஓகே அனு, சூப்பர், குட். ஸோ என்ன அப்படின்னா வெரி லார்ஜ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபோர்ஸ், அது வரக்கூடிய பாலோட ஃபோர்ஸ் பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். ரைட்டா, ஃபோர்ஸ் ஃபார் அ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்ட் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். பயங்கரமான ஒரு ஃபோர்ஸை ஒரு ஷார்ட் டேர்முக்கு பண்ண போகிறேன். ரைட், சரியா? ஓகே. when a force F act on a body for a period of time t, then the product of force and time. பார்த்தியா, இப்போ என்ன பண்ணேன், அந்த ஃபோர்ஸ் அதை வாங்கினேன், இந்த பாலை வாங்கி அப்படியே ஒரு 2 seconds பின்னாடி கூட்டிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், அதுதான் இம்பல்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தான் இம்பல்ஸ். இம்பல்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம், you can put it as J. impulse can be put it as J. Jங்கிறதுக்கு என்ன பண்ணும், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ரைட்டா, டு எஸ்கேப் ஃப்ரம் டேமேஜ். நம்ம கை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், அப்படியே பால் இழுத்துகிட்டே போயிடணும். இல்லைன்னா என்ன ஆகிடும், நம்மளுக்கு கை டேமேஜ் ஆகிடும். என்னடா கேட்குற வேதா, நீ அதுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணுற, தமிழில் டைப் பண்ணுறதுல ஒன்றுமே புரியலடா. எப்போ கிளாஸ் முடிப்பேன்னு கேட்குறியா? கிளாஸ் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகும். ரைட்டா, ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி நம்ம பட்டாச்சு. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது, என்னதுப்பா, ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். ரைட்டா, டெல் பி பை டி பார்த்தோமா? ரைட்டா, del p by t பார்த்தோமா இல்லையா? ரைட், இப்போ சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தானே இது. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். நோட்டீஸ் பண்ணியா ஒன்று, கவனிச்சியா ஒன்று, இங்கேயும் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தான் இருக்குது, இங்கேயும் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தான் இருக்குது. கவனிச்சியா? ஹாவ் யூ நோட்டீஸ் தட்? கவனிச்சியா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தியா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜே இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. ஜேனா என்னதுப்பா, இம்பல்ஸ். எதுக்கு ஈக்குவலா, இம்பல்ஸை எதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கலாமா, இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிடையாது, இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்சு, இது சேஞ்ச் இன் மொமெண்டம். வெறும் மொமெண்டம்ல டெல்டா இருக்கு, அவ்வளோதான். சேஞ்ச் இன் மொமெண்டம். கரெக்டா? நல்லா கவனி. வர்றப்போ ஒரு வெலாசிட்டியில் வருது, என்ன பண்ணுறது, பால் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வருது, பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது. வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் டைமில், அதாவது ஒரு வெலாசிட்டியில் வருது, அதை வாங்கி அடுத்த ஸ்பீடை குறைக்கிறேன். இனிஷியல் வெலாசிட்டி அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி
final velocity. Initial velocity minus final velocity, impulse. ரைட்டா? ஒரு ஸ்பீடு அடுத்து நான் கம்மி பண்ணுறேன். இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி. ரைட்டா? சாரி, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ரெண்டு வெலாசிட்டி நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதான் அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ரெண்டு என்ன பண்ணால் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதான் கொடுத்துருப்பாங்க. J is equal to del Pன்னு கொடுத்துருக்காங்களா? They have given J is equal to del P. Is that clear? Cricketers? No. Yes, cricketers தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தான் இம்பல்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு. ரைட்டா? Impulse is also equal to the magnitude. Magnitude என்னது? நேற்றே சொன்னேன். magnitude என்னது? magnitude என்னது? நேற்றும் நான் சொன்னேன். magnitude என்னது? magnitude. What is meant by magnitude? magnitude என்ன சொல்லுங்க? Yes. What is magnitude? What is magnitude? என்னது? உனக்கு தெரியும் what is magnitude? ஆகா, சோனிகா ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? del P equal to F into T. அது F equal to del P less. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த del P வேல்யூங்க சப்ஸ்டியூட் பண்ணால் TT கேன்சல் ஆகி ஃபோர்ஸ் தானே வரும். நம்மளுக்கு தேவை இம்பல்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். இம்பல்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக தான். வெரி குட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சரை சோனிகாவும் சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப பெட்டராக நான் நினச்சேன். சோனிகா சொன்னது ரைட்டு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆன்சர் கொடுத்தது என்ன அப்படின்னா டிவேனா. அதாவது என்ன அப்படின்னா மேக்னிடியூடுங்கிறது இட் இஸ் ஒன்லி அ வேல்யூ. இட் இஸ் அ வேல்யூ நம்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். அதான் கரெக்டான ஆன்சர். நான் நினச்சது வந்து மேக்னிடியூடுங்கிறது யாருக்கு இருக்கும்? ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு வெறும் மேக்னிடியூட் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டிக்கு என்ன இருக்கும்? வெக்டார் குவான்டிட்டினா என்னது? ஸ்கேலாருக்குன்னா வெறும் மேக்னிடியூட், வெறும் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறேன். இது ஸ்கேலாரா வெக்டரா? இந்த பேனா 5 சென்டிமீட்டர். ஏப்பா இந்த பேனா 5 சென்டிமீட்டர். பதிலுக்கு நீ என்னது? இந்த பேனா லெஃப்ட் சைடு 5 மீட்டரா ரைட் சைடு 5 மீட்டரான்னு கேட்பியா? கேட்க மாட்டேல. அப்போ இட் இஸ் ஒன்லி மேக்னிடியூட். இட் ஹாவ் ஒன்லி மேக்னிடியூட். அதே இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா நான் தூக்கி போடுறேன். இந்த பேனா 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தூக்கி போட்டிருக்கேன். இந்த பேனாவை நான் தூக்கி போட்டேன். எங்கே போயிருக்கு? ஒரு 5 மீட்டர் தள்ளி போய் விழுந்திருக்கு அப்படின்னு ஒன்று என்ன கேட்ப? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில் அப்படின்னா அப்போ மேலேயா கீழேயா ரைட்லையா லெஃப்ட்லையா அப்படின்னு கேட்பீங்களா? அப்போ தட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ரைட்டா? அப்போ எந்த டைரக்ஷன்றதையும் மென்ஷன் பண்ணு. இங்கே என்ன சொல்கிறாங்க? இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸு. இங்கே இம்பல்ஸ் வந்து ஸ்கேலார் அப்படின்லாம் சொல்லலை. இங்கே என்ன சொல்கிறாங்க பாரு, இம்பல்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஒன்லி த மேக்னிடியூட் நம்பர் மட்டும்தான். நீங்கள் சேஞ்ச் இன் மொமெண்டம் மொமெண்டமுக்கு டைரக்ஷன் இருக்குது. ரைட்டா? மொமெண்டம் வந்து இனிஷியல் வெலாசிட்டின்றப்ப நம்மளுக்கு என்னது? வெலாசிட்டினாலே டைரக்ஷன் குவான்டிட்டி தானே. வெலாசிட்டினாலே டைரக்ஷன் குவான்டிட்டி தான். வெலாசிட்டினாலே என்னது? எந்த பக்கம் போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ டைரக்ஷன் நம்மளுக்கு தேவை. ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, ஏப்பா நீ இம்பல்ஸை நீ சேஞ்ச் இன் மொமெண்டமோடு நீ கனெக்ட் பண்ணுறேன்னா வெறும் அதோட வேல்யூவை மட்டும் எடுத்துக்கோ. அது எந்த டைரக்ஷன்லாம் பார்க்காது. அது வேண்டாம் நம்மளுக்கு. அதை எடுத்துக்காது. அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். யூனிட் என்னது? கிலோகிராம் ms-1 ஆர் நியூட்டன் செகண்ட். நியூட்டன் செகண்ட் எப்படி வந்துச்சு? சிம்பிள். எப்பயும் போல் நீ மாற்றினேன்னா நியூட்டனுக்கு மாறிட போகுது. ரைட்டா? அவ்வளோதான். நியூட்டன் செகண்ட் கிலோகிராம் ms-1 அல்லது நியூட்டன் செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போடலாம். சரியா? கிளியர்? மொமெண்டம் முன்னாடி பார்த்தா ஹவிதா வாங்க முன்னாடி. ரைட்டா? ரைட். முன்னாடியே நம்ம பார்த்தோம் மொமெண்ட் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் மோஷன். அதில் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இப்போ பாரு, சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்ட் இன் 2 ways. அப்போ மொமெண்டம் அணின்னு எப்படி இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஃபார் அ ஷார்ட் பீரியட் அல்லது ஸ்மால் ஃபோர்ஸ் ஃபார் அ லாங்கர் பீரியட். ரெண்டுமே. பெரிய ஃபோர்ஸை ஷார்ட் பீரியடுக்கு அல்லது ஸ்மால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன லாங்கர் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி குத்திட்டே இருக்கேன், இப்படியே இந்த பெண்ணை என்ன பண்ணுறேன், டெய்லி இப்படியே போட்டுகிட்டே இருக்கேன்.
தண்ணி நம்ம அதாவது என்ன பண்ணலாம், தண்ணி வந்து சொட்டு சொட்டாக விழுகுது, தண்ணி சொட்டு சொட்டாக விழுகுது அப்படின்னா என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு பாயிண்டில் விழுகுதுன்னா ரொம்ப நாள் கழித்து அதோட இம்பேக்ட், அதோட இம்பல்ஸ் என்ன இருக்கும், அந்த இடத்துல மட்டும் தரையில் ஓட்டை விழுந்திருக்கும். ரைட்டா, அதுதான் ரைட்டா, அந்த இடத்துல மட்டும் தரையில் ஓட்டை விழுந்திருக்கும். அதுதான் ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இது லார்ஜர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். கிரிக்கெட் பால் பிளக் அப்படியே பிடிச்சாச்சு, அவ்வளோதான். ரைட்டா, ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்க டக்குன்னு? இது ரெண்டும் ஒன்று ஆப்போசிட்டு, டக்குன்னு கெஸ் பண்ண முடியல. எக்ஸாம்பிள் பாரு, automobiles fitted with the springs and shock absorbers to reduce jerk while moving on a uneven road. அப்போ என்ன பண்ணுது, போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய்கிட்டே இருக்கோம், திடீர்னு பள்ளம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்படி போய் நான் இம்பேக்ட் ஆகக்கூடாது. அதுக்குள்ளே போனால் அது அப்படியே என்ன பண்ணுது, அது என்னோடய ஷாக் அப்சார்ப் பண்ணி என்ன பண்ணுது, அப்படியே போக வைக்குது. அப்போ ஒரு சடன் ஃபோர்ஸ், லார்ஜ் ஃபோர்ஸ் போகிற பர்டிகுலர் டைம், ஒரு ஷார்ட் டைம், பள்ளத்தில் போகிறப்ப தான் அந்த ஃபோர்ஸ் வரும், அதுக்கப்புறம் வராது. ரைட்டா, அதே மாதிரி தான் கிரிக்கெட் பால் கையை பின்னாடி இழுக்கிறாங்க அப்படின்ற எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரைட்டா, லெஸ் இம்பல்ஸ், அவங்க கையில் இந்த இம்பேக்ட் இம்பல்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரைட்டா, ஓகே, சூப்பர், குட். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். போகலாமா? ரைட், நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வில் கோ ஃபார் அ வீடியோ இல்லை, ஒரு ஸ்மால் கிளிப்பிங், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் கிளிப்பிங். எப்படி செகண்ட் லாக்கு ஒரு கிளிப்பிங் பார்த்தோம், அதே மாதிரி நம்ம தேர்ட் லாக்கும் ஒரு கிளிப்பிங் பார்க்கலாம். ரைட்டா, கவனிங்க தேர்ட் லாவோட கிளிப்பிங் பாருங்கள். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். பற்ற வச்சுட்டாங்க, அப்போ அவன் என்ன பண்ணுறான், முன்னாடி போகிறான், அப்படியே அந்த பீரங்கியை பார்த்தியா என்ன ஆகுது, தேட் கெனான் என்ன பண்ணுது, பின்னாடி வருது. ரைட்டா, எஸ், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை அப்படியே உள்ளேருந்து போகுது, அப்போ என்ன பண்ணுது, கெனான் வந்து பின்னாடி போகுது. தட் பாய், பாவம், ஹீ இஸ் எ க்ரூயல் மேன், அந்த மோசமான ஒரு நபர் அந்த பையனை டார்ச்சர் பண்ணுறான். இவன் தான் அந்த மோசமானவன். ரைட்டா, அந்த மோசமானவர் யார் தெரியுமா, நம்ம நியூட்டனோட மண்டை எப்படி தான் இருக்கும், நியூட்டனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேர்லாக இருக்கும். நியூட்டனை பார்க்கலாமா? I will show you நியூட்டன். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட்லானால அவரோட படம் மாதிரி போட்டிருக்காங்க, நியூட்டன். பார்த்தியா எப்படி இருக்காரு நியூட்டனு? ஸோ இந்த மாதிரி கர்லிங் ஹேர் இந்த இருக்கார் பாரு, இங்கே இருக்கு பாரு, சார் ஐசக் நியூட்டன் கர்லிங் ஹேரோட இருக்காரா? ரைட், இங்கே தான். ஸோ அதனால் அந்த மாதிரி அவரை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தேன்னா உனக்கு தெரியும், நம்மளோட டயக்ராமில் கரெக்டாக அந்த மாதிரியே கொஞ்சம் சிமிலாரிட்டியோடு இருப்பாங்க. ஓகே, ரைட். சூனியக்காரி, ஓகே, நியூட்டன் தாத்தா, ஓகே. மை பெஸ்டி கேப்டன் வென் ஐ beat her she beats me back. That's also good. என்ன கரெக்டாக அதுவும் ரைட்டு தான். என்னது, நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டை அடித்தோன்னா பதிலுக்கு கண்டிப்பாக அடி விழுகும். ரைட்டாக, அதே மாதிரி பயங்கரமாக சண்டை போடுவோம், அடுத்த நாள் பயங்கரமாக கட்டி பிடிச்சி அதே ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளர்த்துக்குவோம். தட் இஸ் ஆல்சோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எமோஷன்ஸில் கூட நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் இருக்குது. ஏன்னா எமோஷன்ஸில் கூட ஸோ எவ்வளோ பயங்கரமாக சண்டை போட்டு இனிமேல் என் மூஞ்சியில் முடிக்காது, உங்களால் எவனா பேசுவானா போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தியா, அந்த மாதிரி போயிட்டு பட் நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க, பிரியாணின்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா we always go for a friendship, that's it, this is friendship. அந்த மாதிரி இருக்குன்னா பவுன்ஸ் பேக். ஏன்னா ஓகே, துப்பாக்கி, எஸ், நம்ம எமோஜி அதெல்லாம் மறந்தே போச்சுடா. ஓகே, ரைட். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்கிறாங்க பாரு, நம்ம எல்லாருக்குமே நியூட்டன்ஸ் தேர்ட் லானா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தெரியும். அதுக்கடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை நம்மளுக்கு யாருமே சொல்லி தந்தது கிடையாது, அதையும் நம்ம படிக்கணும். கவனி, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் அ 2 different பாடிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ,
ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடியில் ஆக்ட் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது எப்பயுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடியில் தான் நடக்கும், ஒரே பாடியில் நடக்காது. ஊஞ்சல் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோமா, அந்த பையன் ஊஞ்சலை தள்ளினான், அந்த பையன் ஃபோர்ஸை கொடுத்தான், அவன் ஊஞ்சல் இப்படி தள்ளிட்டு திருப்பி பின்னாடி வருவான், அவன் ஊஞ்சலை தள்ளிட்டு பின்னாடி வருவான். ஊஞ்சல் என்ன பண்ண முடியும்? நீ பார்த்துருக்கியா? ஊஞ்சலை நல்லா ஃபோர்ஸ் ஆட்டணும்னு என்ன பண்ணும், இப்படி பிடிச்சி இப்படி தள்ளுவாங்க, அவன் இப்படி தள்ளுறான், அதனால் அது முன்னாடி போகுது. ரைட்டா? ஸோ அப்போ தள்ளிட்டு திருப்பி என்ன பண்ணணும், அடுத்து திருப்பி வர்றதுக்கு ஃபோர்ஸ் பின்னாடி திரும்பி முன்னாடி வரணும். அதே மாதிரி தான் ரெண்டு பால் ஒன்றோட ஒன்று மோதிக்குது, அப்போ என்ன பண்ணும், இது ஒரு பால் இது ஒரு, ரெண்டுமே மோதி அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் பாசிபிளாக இருக்கணும்னா we need two objects. அதான் முக்கியமான விஷயம். two bodies, two different bodies, they always act on two different bodies. டே இதுவும் முக்கியம்டா, இதையும் சேர்த்து எழுதணும். நம்ம எல்லாருக்கும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னா இது ஞாபகம் வந்துடும். ரைட்டா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இன்னொன்று, நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த லா 3 படிக்கிறப்ப எக்ஸாம் ஹாலில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா கேட்டாங்கனாலோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா கேட்டாலோ we will get confused. even Newton's third law கேட்டால் கூட ஆகா every action is equal to every action have a equal and opposite reaction. இந்த செகண்ட் லாவா ஃபஸ்ட் லாவா நியூட்டன் எங்கே சொன்னார்? இந்த மனுஷன் ஒரு லா கண்டுபிடிச்சிருக்கலாம், சும்மா இருக்க மாட்டாமல் 3 லாவை கண்டுபிடிச்சி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு அந்த எக்ஸாம் ஹாலில் தோணும். ஷியோராக இந்த எக்ஸாம் ஹால் ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் இந்த லெசன் டெஸ்ட்டு வச்சுருந்தாங்கன்னா நீ ஃபீல் பண்ணியிருப்ப. இல்லைனாலும் in the upcoming midterm test or in your upcoming classes definitely you will feel. ஷியோராக கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ரைட்டா? ஸோ இட் டேக்ஸ் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். ரைட்டா? இட் டேக்ஸ் டைம் டு ரிமெம்பர் இட், கொஞ்சம் டைம் ஆகும். தேர்டில் உனக்கு இனிமேல் ஞாபகம் இருக்கும். ரைட்டா? வந்துச்சா பார்த்தீங்களா? கீழே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, இது ஞாபகம் வச்சு. தேர்ட் லாவில் பிரச்சனை இல்லை, எவ்ரி ஆக்ஷன் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு நம்ம தேர்ட் லா. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, எப்பயுமே நம்மளா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது சரியாக இருக்காது. ஆனால் நம்ம வேற ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம பார்க்குறப்ப அது ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும், நல்லா நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் உன் லைஃபுக்கும் தேர்ட் லா மறக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் நான் இவ்வளோ தூரம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை, அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகும். டோன்ட் வரி, நான் என்ன கொஷின் ஆன்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அதுக்கான ஷார்ட் கட்ஸ் நான் சொல்கிறேன், உனக்கு அதெல்லாம் ஈஸியாக புரியும். இப்போ இதுக்கு நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு. ரைட்டா? இஃப் அ பாடி ஏ அப்ளைஸ் அ ஃபோர்ஸ் FA ஆன் அ பாடி B. ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா 2 பேர் எடுத்துக்க போகிறோம் நம்ம. ரைட்டா? ஓகே, 2 balls. நம்மளுக்கு என்ன அப்படின்னா பால் தான் கிடச்சிருக்கு. ஸோ we are going to take 2 ball. ரைட்? 2 balls. இது என்ன அப்படின்னா பால் A, பால் B. பால் A, பால் B 2 இருக்குது. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெடி? டெய்லி கேப்சூல் ஆல்ரெடி நிறையா ஒர்க் லோட்ரா. நீ பார்த்தியா நேற்று முந்தானத்துலாம் காலையில் 6 மணிக்கெலாம் ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய ரெக்கார்டிங் இருக்குது. கண்டிப்பாக நான் 10th ஸ்டாண்டர்டோட என்னோடய ஷெடியூலில் 10th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி கேப்சூல் நான் வச்சுருக்கேன். ஷுவராக நான் அவனுக்கு கொடுத்துட்றேன், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். சரியா? ஓ, உண்மையிலே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? ஓகே, ரைட். ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா, ஸோ நீ கிளாஸை கவனி. நிஜமாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் திங்கிங் தட் டெய்லி இப்படி கிளாஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணுறோமே, இப்படி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால நம்ம எப்போ படிக்கிறது அப்படின்னு. கஷ்டம்தான். நீ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப நாங்கள் ஸ்லோவாக தான் நடத்துகிறோம், ஐ அக்செப்டட். இன்றைக்கெலாம் பாரு, இந்த ஒரு 3 பேஜை ஸ்கூலில் இன்னும் நடத்தி முடிச்சிருப்பாங்க, 1 hour பீரியட், இந்நேரம் இதை முடிச்சிருப்பாங்க. ரைட்டா? பட் ஹியர் இட் டேக்ஸ் டைம். ரைட்டா? இங்கே என்ன அப்படின்னா டைம் ஆகும். ஆனால் உனக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. நான் சொன்ன டயலாகு, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீ எக்ஸாம் ஹாலில் எழுதுகிறப்ப உன் கிளாஸ் ரூமில் டீச்சர் டீச் பண்ணுறப்ப உனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அதனால் அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்? இப்போ என்ன அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் A அண்ட் ஆப்ஜெக்ட் B. பால் A, பால் B. இந்த பால் A என்ன அப்படின்னா ஒரு ஃபோர்ஸில் போய் பால் Bயை இடிக்குது. ரைட்டா? பால் A பால் Bயை ஒரு ஃபோர்ஸில் போய் இடிக்குது. அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா FA, அதாவது ஏலேருந்து வரப்பட்ட ஃபோர்ஸ், அதனால FA. Then the body B reacts with the force FB on the body A.
அப்போ அது போய் அது மேலே பட்டுச்சுல, அதே மாதிரி அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல, ரைட்டா? அது என்ன பண்ணுது, இது மேலே பண்ண போகுது. அது என்ன பண்ணுது, இது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அது என்னது, எஃப்பி. இவங்க கொடுக்குற ஃபோர்ஸ் எஃப்ஏ, இவங்க கொடுக்குற ஃபோர்ஸ் எஃப்பி, ரைட்டா? ஓகே, ரைட். அப்போ எஃப்ஏவும் எஃப்பியும் எப்படி இருக்கும்னா, மேக்னிடியூடு சேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மேக்னிடியூட்னா என்னது, வேல்யூ சேம். டீச்சிங் லைன் பை லைன் இஸ் வெரி யூஸ். ஆமாம், இன்றைக்கி நடத்துகிறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தேன்னா இவ்வளோ ஸ்லோவாக இருக்காது. இந்த சாப்டர் திருப்பி ஒன் ஷாட் நடத்துவேன். ஒன் ஷாட் இன்னும் 4 தடவை நடத்துவேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நடத்தின ஒன் ஷாட்டுக்கும் செகண்ட் டைம் நடத்துறதுக்கும் கம்மியாக இருக்கும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 3 லெசன் ஒரே ஒன் ஷாட்டில், 4 லெசன் ஒன் ஷாட்டில், கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் அந்த மாதிரி போயிடும். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஃபஸ்ட் டைம் நடத்துகிறப்ப நீ எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் அந்த வீடியோவை முழுசாக உட்காந்து பார்த்துரு. அதுதான் உனக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதெல்லாம் படிச்சிடலாம், கவலைப்படாத. நான் வரைக்கும் உனக்கு புக் பேக்கை வச்சு செஞ்சு சொல்லி கொடுத்துறேன். நான் முடிச்சிடுறேன். இப்போ இந்த ஃபிசிக்ஸை முடிச்சிட்டேன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் முடிச்சிடுறேன். கவலைப்படாத. உனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் முடிக்கணும். ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய புது டேர்ம் வரும். ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு இது இங்கே போகுதுன்னு சொல்லிட்டேன்னா புரியாது. ஆனால் கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படி இல்லை, நம்ம கடகடன் முடிச்சிடலாம். ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம், கவலைப்படாத, ரைட்டா? ஓகே. எஃப்ஏ எஃப்பி. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இந்த எஃப்ஏவும் எஃப்பியும் அவங்களோட மேக்னிடியூட் 2 பேரும் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல். 2 பேரோட ஃபோர்ஸ் என்னது, ஈக்குவல். 2 பேர் கொடுத்த ஃபோர்ஸ் மேக்னிடியூட் வேல்யூ ஈக்குவல், ரைட்டா? பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். யார் வேணா இருக்கலாம், ரைட்டா? நீங்கள் எஃப்ஏல கொடுத்தீங்கன்னா இவங்க கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக, இப்போ நான் பால் ஏ போய் அது மேலே தள்ளுறேன் அப்படின்னா பால் பி ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்க போகுது. அப்போ அது நெகட்டிவ். பினா இது நெகட்டிவ், இது பினா இது நெகட்டிவ், ரைட்டா? யாராவது ஒருத்தவங்க பாசிட்டிவ், ஒருத்தவங்க நெகட்டிவ். நெகட்டிவ் ரெப்ரசன்ஸ், அதாவது சார் -5 டன் ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமா? ஹியர் that minus represents the direction of force. இது ஒரு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட். ஒரு தடவை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் குறையிறத ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லை டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா? this negative sign represents the direction. என்ன டைரக்ஷன்? இதோட ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இது இருக்குது. ஃபோர்ஸ் ஏவோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ரைட்டா? தட்ஸ் இட், ரைட்டா? அதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட், அதான் ஆப்போசிட். அவ்வளோதான், ரைட்டா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேர்ட் லாக்கு சொல்லி முடிஞ்சு. அடுத்த எக்ஸாம்பிள், தேர்ட் லாவோட எக்ஸாம்பிள் பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னு. when birds fly they push the air downwards. ஸ்வாயிங்னு என்ன பண்ணுது, நம்மளோட பறவைகள் எல்லாம் பறக்குதா? எப்படி என்ன பண்ணுது, காற்றை கீழே அடிக்குது. காற்றை போய் அடிக்குது. காற்று அடிச்சோன்னா காற்றுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னையே நீ அடிக்கிறா, காற்று மேலே காற்று கீழே. எனக்கே இந்த பாட்டு ஞாபகம் வருதுன்னா, என் வீட்டில் என் பொண்ணு என் பையன் என்ன அப்படின்னா இந்த பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த பாட்டு காற்று மேலே, அது சின்சான் பாடினதும் நல்லா அது மாதிரி என் பொண்ணு பாடுவா. ஆக்சுவல் பாட்டை போட்டு இவனுங்க டெய்லி காலையில் சாயங்காலம் இது கேட்டுகிட்டே இருக்கானுங்க. எனக்கு அதனால் இந்த பாட்டு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா, இப்படி காற்று கீழே அடிக்குது, பிளிஷ்னு. இது கீழே அடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஏர் இஸ் ஆல்சோ அப்போசிங். இது எவ்வளோ தூரத்துக்கு கீழே அடிக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த காற்று என்ன பண்ணுது, இதை மேலே புஷ் பண்ணுது, மேலே புஷ் பண்ணுது. ஸோ அப்போ ஈக்குவல், இவங்க ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன், கரெக்டாக? ஸோ பேர்ட் ஃப்ளை ஆகிறது, ரைட்டா? அடுத்து பார்த்தா அப்படின்னா இதில் ஆக்ஷன் என்னதுன்னு பாரு. ஆமாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது ஆக்ஷன் எது ரியாக்ஷன் கேட்பானுங்க, ரைட்டா? யார் இங்கே ஃபஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறா? பேர்ட் தான் என்ன பண்ணுது, ரெக்கை அடிக்குது. அப்போ புஷ் த ஏர் டவுன்வர்ட்ஸ் வித் தியர் விங்ஸ், தட் இஸ் ஆக்ஷன். இந்த ஆக்ஷனால் வரக்கூடிய விளைவு தான் என்னது, ரியாக்ஷன், ரைட்டா? இது ஆக்ஷன், இது ரியாக்ஷன், ஓகேவா? அடுத்து when a person swims, யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியும்? வாட் இஸ் தேர்ட் லாவா? இப்போ பார்த்துட்டு இருக்கிறதே தேர்ட் லா தான். இந்த இருக்குல்ல, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அதுதான் தேர்ட் லா. விஜயலட்சுமி என்னாச்சு? அப்படியே கொஞ்சம் வீடியோவை முன்னாடி ரீகால் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சிடும். ஸ்விம்மிங் தெரியுமா? ஓகே, நிறைய பேருக்கு தெரியும். பரவாயில்லையே, சூப்பர் சூப்பர் சூப்பர், குட் 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 குட். எனக்கெலாம் உங்கள் வயசில் ஸ்விம்மிங் தெரியவே தெரியாது. ஆனால் ஸ்விம்மிங் பூல் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த 3 அடி 4 அடி இருக்க ஸ்விம்மிங் பூலில் போய்
படுத்து உருண்டு எந்திரிச்சு வந்துட்டுருப்போம். ஆனால் காலேஜுக்கு ஏன் நேரம், நான் காலேஜில் மெரைன் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சேன். மெரைன் இன்ஜினியரிங்னா எங்களோட செல்ஃப் சேஃப்டிக்கு கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சே ஆகணும். ஸோ வாட், எங்கள் காலேஜில் போன உடனே பொழிச்சுன்னு தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்விம்மிங் பூலில். பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் 12 அடி ஸ்விம்மிங் பூல் ஒன்று, ஒரு பக்கம் 20 அடி ஸ்விம்மிங் பூல். ஆகா அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து பழகினது தான். அங்கே ஐ ஜஸ்ட் லேர்ன்ட் இட் டியூரிங் மை காலேஜ். ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டோம். ஸோ டீப் டைவ் அதெல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க எங்கள் காலேஜில். ஸோ தேட் ஐ ஹவ் லேர்ன்ட் தேர். 10th 11th 12th படிக்கிற, காலேஜ் படிக்கிற, ஸ்கூல் படிக்கிறப்ப போகிறது உண்டு லீவில். இந்த சாட்டர்டே சண்டேலாம் இந்த 1 hour 2 hours ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல சம்மர் டைம்லலாம், அங்கெல்லாமே போவோம். ரைட்டா? ஓகே, யூ லேர்ன்ட் வெல், வெரி குட் சோனிகா. அண்ட் வேறு யார் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. லோகேஷ் மேலே போயிடுச்சு, நிறைய பேர் போட்டிருந்தாங்களே, யார் யாருன்னு பார்க்கவே இல்லை. அக்ஷயா, ஸோ நிறைய பேர். எஸ் எஸ். சப்மரைன் சப்மரைன்லாம் தட் ஹேஸ் டு பி ஹாவ் அ வெரி குட் ட்ரைனிங். அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து ரன் பண்ணுறது எல்லாமே அது டோட்டலாக வேறு. நார்மல் ஷிப்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே ஓகே ரைட். ஐ ஹவ் ஸ்டடீட் இன் பிட்ஸ் பிலானி. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்விம்மிங் பண்ணுறப்ப இப்படி கையை போடுவோமா, அப்படி போடுவோமா, இப்படி பண்ணுவோமா, ரைட், இப்படி பண்ணுவோமா, ரைட். ஸோ அப்போ ஸ்விம்மிங் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறேன், தண்ணியை பிடிச்சி ஆக்சுவலாக பின்னாடி தள்ளுறேன். தண்ணி கோவம் வந்துருச்சு, அமிதாப் மாமா கோவம் வந்துருச்சு, அந்த மாதிரி தண்ணி கோவம் வந்துருச்சு. தண்ணி என்ன பண்ணுது, என்னடா புஷ் பண்ணுற, இந்தடா போடா அப்படின்னு என்ன பண்ணுது அது. நான் தண்ணியை எப்படி பின்னாடி புஷ் பண்ணால் தண்ணியை எப்படி புஷ் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம், ஆப்போசிட். இதில் எது ஆக்ஷன், ஸ்விம்மர் தான் ஆக்ஷனு, வாட்டர் இஸ் ரியாக்ஷன். ரைட்டா? ஹேண்ட்ஸ் பேக்வேர்டில் பண்ணுறது ஆக்ஷன், இது ரியாக்ஷன். அடுத்து வென் யூ ஃபயர் அ புல்லட், நம்மள நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம், ஹவு மெனி ஆஃப் தெம் ஆர் அடிக்டட் டு பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர். பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயரா? ஃபிஷ்ஷுக்கு கில்ஸ் இருக்கும்ல, கில்ஸ் வச்சு பிளிக் 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 தள்ளிகிட்டே போவோம் ஃபிஷ். ஹேண்ட் பேக்கு வாட்டர் ஃப்ரண்ட். எஸ், வெரி குட். யாரெல்லாம் இங்கே பப்ஜி வெறியர்கள், ஃப்ரீ ஃபயர் வெறியர்கள்? நான் வேற ஒரு கேம் விளையாடுவேன், நான் என்ன கேம் விளையாடுறேன்னு சொல்கிறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம். கட்டி ஒருத்தன் கூட இல்லை சார்லாம் வாயிலே வராது போல் எல்லாருமே. சரி விடு, நம்ம எல்லோரும் ஒரே இனம் தானே, அதனால் இருக்க தான் செய்யும். டிட்டஸ் இல்லையா? ஓகே, டிட்டஸ் தப்பிச்சிட்டான், பரவாயில்ல. யூ ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் அ அடிக்ஷன். குட். ஜிடிஏ அது வேறு ரகம். ஆனால் அதை விட பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணது ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி. நாட் அடிக்டட், பரவாயில்ல. ஓகே, பானு இஸ் நாட் அடிக்டட். ஓகே ஓகே ஓகே. ஐ ஆம் அடிக்டட் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். என் காலேஜ் முடிச்சு நான் ஜாபு போனதுக்கப்புறமும் என்ன அப்படின்னா, ஐ வாஸ் பிளேயிங் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். டவுன் ஹால் 12 வரைக்கும் இருந்துச்சு, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணவே இல்லை. ஹவு மெனி ஆஃப் யூ நோ திஸ் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்? டியோலிங்கோ, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கேமு டியோலிங்கோ அப்படின்னா? ஐ வாஸ் அடிக்டட். இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி, when I was started working in school, during working in school around 17-18 அந்த பீரியடில், பிஃபோர் கோவிட், அந்த மாதிரி பிஃபோர் கோவிட், ஐ வாஸ் லைக் அ ஹெல். நைட்டு 2 o'clock எழுந்திரிச்சு காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது, 1 o'clock எழுந்திரிச்சு வார் போகிறது, அந்த மாதிரி. என்ன அப்படின்னா வெரி பேட், ஐ வாஸ் வெரி பேட். ஓ, டியோலிங்கோனா லாங்குவேஜ் சொல்லி தருமா? ஓகே, லாங்குவேஜ் ஆப். ஓ, சூப்பர் சூப்பர். இப்போ நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க, எனக்கு கொரியன் தெரியும், அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி டியோலிங்கோவில் தான் படிச்சுட்டு இருக்கானுங்க போல் என்ன. ஸோ அந்த ஆப்பில் தான் படித்து லாங்குவேஜ் கற்றுட்டு இருக்காங்க போல் என்ன. ஓகே, நானும் கற்றுக்கிறேன். கொரியன் கற்றுட்டு வந்து கொரியனில் பேசுகிறேன், சைனீஸ் கற்றுட்டு வந்து சைனீஸ். 160 days ஸ்ரீகாடே. 160 daysனால் 90 150 கிட்டத்தட்ட 6 மாதம்டா. வேறு லெவல் ஹவிதா, வெரி குட், வேறு லெவல், சூப்பர். அந்த மாதிரி பேசணுன்னா ரைட். அப்போ நான் வந்து பேசிடுறேன். கொரியன் கற்றுக்கிறேன், கொரியன் படிக்கிறேன், பேசுகிறேன் என்ன. ஓகே ரைட், சரியா? அப்போ புல்லட்டை ஃபயர் பண்ணுறப்ப புல்லட் முன்னாடி போகுது. நீ பார்த்துருக்கியா நிறைய பேருக்கு இங்கெல்லாம் ஆர்மி பர்சன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ட்ராப் ஆகிறது, ஷோல்டர் இறங்குறது, கீழே இறங்குறது, ஷோல்டர் கீழே இறங்கிருச்சுன்னுவாங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த இடத்துலலாம். பார்த்தீங்கன்னா செவந்து போயிருக்கும், அந்த மாதிரி என்ன அப்படின்னா இருக்கும் நிறையா ஒரு சிலருக்கு. ஓகே, ஸோ இந்த கன் ஃபயர் பண்ணுறப்ப பின்னாடி இடிக்கும் பயங்கரமாக.
ஸோ அதனால் என்ன அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ கன்லேருந்து புல்லட் முன்னாடி போகும், கன்லேருந்து என்ன பண்ணும் அது பின்னாடி ரிவர்ஸில் வரப்போகுது. ஸோ அதனால் புல்லட் இஸ் த ஆக்ஷன், gun equalize this force action by moving backward, that is the reaction. சரியா? ரைட். கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். யாரை இம்ப்ரெஸ் பண்ண லாங்குவேஜ் கற்றுக்க யாரா வேண்டே, நான் யாரோட இம்ப்ரெஸ் பண்ணணும்? சரியா? ஸ்கூல் போய்ட்டு வரதுக்கே டைம் இல்லை. என்ன அணியா காசு ஏண்டா ஹாய்னு ஒரு வார்த்தையில் அடப்பாவிங்களா இவ்வளோ கஷ்டமா? ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு விட்டுட்டு அண்ணி யாக சாலையா, அண்ணி யாக சாயோ, அணி யாக சாயோ, அநியாயம் பண்ணுறீங்களா டே, அநியாயம் பண்ணுறீங்க. அணி யாக சாயோ என்ன? கொயாங்கி கேட், கொயாங்கினா கேட்டா உங்கள்கிட்டே கற்றுக்கலாம் போல, பயங்கரமாக சொல்லித்தரேன். கொயாங்கி எஸ்குசோ மஸ்கதா அப்படின்லாம் நினச்சி அப்படி இல்லை, அணியாக சோ ரைட்டா? வேண்டாம்ப்பா வேண்டாம். ட்ரிக்னாமெண்ட்ரியா என் லைஃப்பில் நான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மோசமான சுச்சுவேஷன் ஏற்படுதுன்னா இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டர் தான். 10th ஸ்டாண்டர்டில் ஐ மிஸ்ட் சென்டம் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரிக்னாமெண்ட்ரி. ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருக்க ஒரு ஒன் வேர்ட்னால எனக்கு சென்டமே போச்சு. ஏன்னா நான் வந்து 10th ஸ்டாண்டர்டில் எனக்கு மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்ட் டு பிகம் அ மேக்ஸ் டீச்சர். ஐ ஹேட் கெமிஸ்ட்ரி, ஐ ஹேட் சயின்ஸ். பயாலஜி எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் கெமிஸ்ட்ரி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஐ லவ் மேக்ஸ், ஐ லவ் மேக்ஸ். எனக்கு மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்ட் டு பிகம் அ மேக்ஸ் டீச்சர். ஆனால் நான் மெரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். அதுக்கப்புறமும் மேக்ஸ் டீச்சர் ஆகலான்னு பார்த்தேன், ஆனால் மேக்ஸ் டீச்சர் ஆகலை. அன்எக்ஸ்பெக்டடாக ஐ ஜஸ்ட் பிகம் சயின்ஸ் டீச்சர், ஸ்பெஷலாக கெமிஸ்ட்ரி டீச்சராக மாறிட்டேன். ஸோ அதுதான், இட் இஸ் அ ஆக்சிடெண்ட். ஓகே ரைட், சூப்பர் குட், லைக் அ சர்க்கிள். அதே மாதிரி என் காலேஜ் படிக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பிஇ முடிச்சுட்டு நம்ம அடுத்து எம்இ படிக்கணும், அதுக்கப்புறம் எம்எஸ் படிக்கணும். நான் திட்டுவேன் அவனை, ஏண்டா காலேஜை படிச்சுட்டு வேலைக்கு போகணும், வாழ்க்கையில் படிக்கவே கூடாது அதுக்கப்புறம் அப்படின்னு. என்னோடய லைஃப் ஆம்பிஷன் டியூரிங் மை காலேஜ் வாஸ் ஐ ஷுட் நாட் டச் த புக். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் புக்கையே தொடக்கூடாது. ப்ரமோஷன் ஏதாவதுன்னா அப்போ தான் புக்கை தொடணும்னு நான் என்னோடய காலேஜில் சபதம் எடுத்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சாபம் விட்டானுங்க போல். அவனுங்க விட்ட நேரம் டெய்லி காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் புக்கோட தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் புக்கு தான். எதையாவது எழுத, எதையாவது படிக்க, எதாவது ப்ரிப்பேர் பண்ண அப்படி தான் இருக்குது. சரியா? ஓகே ரைட், பண்ணலாம். நம்ம திருப்பி நம்ம இப்போ இதை முடிச்சுட்டு வரலாம். கடைசியில் இங்கே ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ரைட்டா? வென் யூ ஃபயர் அ புல்லட் த கன் ரீகாயில்ஸ் பேக்வர்ட். ரீகாயில்ஸ்னால் பின்னாடி வர்றது. நீங்கள் கன்னை வந்து ஃபயர் பண்ணுறீங்கன்னா ரீகாயில், அடுத்த புல்லட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இப்படி நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஷூட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே ஷூட் பண்ணுற பதில் ஷூட் பண்ணுறவ இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ரீகாயில்ஸ் பின்னாடி வருது, அந்த பின்னாடி வர்றது தான் ரீகாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே சரி, பாடத்தை முடிச்சுட்டு நம்ம கதை பேசலாம். சரியா? பாடத்தை முடிச்சிடலாம். ரைட், நெக்ஸ்ட் டாப்பிக்கா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது. சரியா? there is no change in linear momentum of a system of body as long as no net external force act on them. நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன். என்னை யாராவது கூப்பிடுற வரைக்கும் நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். அதுதான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன். என்ன அப்படின்னா நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். மொமெண்டமில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம பேசுவோம் என் மார்க் அதெல்லாம் முடிக்க விட்டு பேசுவோம் ரைட்டா? ரைட். அதாவது என்ன அப்படின்னா லீனியர் மொமெண்டமில் போய்கிட்டே இருக்க போது அன்டில் அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கொடுக்காத வரைக்கும். ரைட்டா? மொமெண்டம்ங்கிறது ரேண்டம், லீனியர் மொமெண்டம்னா ஸ்ட்ரெயிட்டாக, மொமெண்டம்ங்கிறது ரேண்டம். ரைட்டா? மொமெண்டம்ங்கிறது ரேண்டம், ஃபோர்ஸ் இன் மோஷன், அது எப்படி வேணா இருக்கலாம். லீனியர்னால் ஒரு நேர்கோட்டில் போகுது, அவ்வளோதான் லீனியர் மொமெண்டம், வேறு ஒன்றும் கிடையாது. சாப்பா மேட்டர், எஸ் அவ்வளோதான். ரைட்டா? அடுத்து let us prove law of conservation of linear momentum with the following illustration. எக்ஸாம்பிள் வச்சு ஒன்று பார்க்க போகிறோம். ரைட்டா? பாரு, m1 m2 m1 m2 m1 m2. ரைட்டா? வெலாசிட்டி 1 வெலாசிட்டி 2. இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், இந்த பால் பி இருக்குது, இந்த பால் ஏவை என்ன பண்ணுறேன், அப்படியே அந்த பால் பி மேலே உருட்டி விடுறேன். ரைட்டா? பால் ஏவை பால் பி மேலே படுற மாதிரி என்ன பண்ண போகிறேன், உருட்டி விடுறேன். ரைட்டா? ரைட். சரியா? சார், ஐ ஹவ் ஒன் டவுட், வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்? மை டியர் சோல்ஜர்ஸ், நீங்கள் யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா அந்த கொஷினுக்கு? அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்.
So you will have a confusion between 8 and 16. 8 and 16 என்ன கொஸ்டினாக இருக்கும்? What is that answer? 8 or 16? 8 எது 16 எது? So help our friend Divya. அடா பாவிங்களா டே கவுத்திட்டான்ங்கடா என்னையவே. டே அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்காங்கடா அவங்க. அட்டாமிக் நம்பர் இஸ் 8, மாஸ் நம்பர் தான் 16. அடே போச்சு போச்சு, என் கெமிஸ்ட்ரி நான் நடத்தினதெல்லாம் போச்சு 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 டோட்டலாக சொல்லி முடிச்சு. ஹவிதா குட். 8டா, அட்டாமிக் நம்பர் இஸ் 8, மாஸ் நம்பர் தான் 16. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் இஸ் 16. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சரியா, அந்த கன்ஃபியூஷன் வரும் சரியா. ரைட்டா, கவனம். பரவாயில்ல பரவாயில்ல, ஓகே ரைட். ஏன்னா இப்போ தப்பு விட்டுட்டேல, இனிமேல் மறக்க மாட்டேன் ரைட்டா, அவ்வளோதான். தப்பாக சொல்கிறதுல இருக்க பெனிஃபிட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த தப்பு பண்ண மாட்டோம். ஸோ ஐ ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் மிஸ்டேக் ஸோ தட் தே கேன் கரெக்ட் தம் செல்ஃப். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும் ரைட்டா. தப்பாக சொன்னது நல்லது, நெக்ஸ்ட் டைம் நீ சுதாரிச்சிருவேல, நெக்ஸ்ட் டைம் நீ சுதாரிச்சிருவேல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ என்ன அப்படின்னா பால் ஏவை பால் பி பக்கமாக உருட்டி விடுறேன் ரைட்டா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Two bodies A and B having masses m1 and m2. Initial velocity u1 u2. Initiala u1 u2 னு இருக்கு. Velocity of the first body be higher. கவனிச்சியா, ரெண்டு பேரும் இருக்காங்க A and B. A B. இதா u1 இதா u2 னு வச்சுக்கிறாங்க ரைட்டா. இனிஷியல் இது வந்து என்னது, இனிஷியல் வெலாசிட்டி. இதில் u2-வை விட u1 அதிகமாக இருக்கான், u2-வை விட u1 அதிகமாக இருக்குது ரைட்டா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட வெலாசிட்டி, இது ரெண்டுமே நகர்ந்துக்கிட்டு இருக்கு, இது நகர்ற ஸ்பீடை விட இது நகர்ற ஸ்பீடு அதிகமாக இருக்குது. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், வாட் ஹேப்பன்ஸ், கொஞ்ச நேரத்தில் பரவாயில்ல ராம் டி கேமர், நீ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்க, டெஃபினட்டாக ஆகும். 2 மார்க்ஸ் கொஷின் 2 படிக்கிறதுக்கோ 4 படிக்கிறதோ 1 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சுன்னா நல்லதுன்னு அர்த்தம் ரைட்டா. அப்படியே படி, அப்படி தான் படி. இன்றைக்கி 4 மணி நேரம் ஆகும், இன்றைக்கி 40 நிமிஷம் ஆகும். அதே 2 மார்க் கொஷின் நாளைக்கு காலையில் படி, அரை மணி நேரம் ஆகும். நாளைக்கு சாயங்காலம் படி, 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் படிச்சு ரைட்டா, அவ்வளோதான். சோனிகா அப்போ என்ன பண்ணுங்கள், கிளாஸ் முடிச்சுட்டு போய் கவனிங்க ரைட்டா, கிளாஸ் முடிச்சுட்டு போய் கவனிங்க, கிளாஸ் முடிச்சுட்டு போய் படிங்க ரைட்டா. ரைட், நான் முடிச்சிடறேன். ஆக்சுவலாக இதில் நாளைக்கு தான் இந்த டாபிக் எடுக்கணும்னு நினச்சேன், பட் நானும் கதை பேசிட்டே ஜாலியாக இருந்தனால முடிச்சுட்டு இந்த ஒரு டாப்பிக்கோட முடிச்சிடலாம் ரைட்டா. வில் கம்ப்ளீட் வித் திஸ் டாபிக் ரைட்டா, இந்த ஒரு டாப்பிக்கோட முடிச்சிடலாம். என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க, கிளாஸ் முடிச்சிடறேன் இந்த டாபிக். ஏ வில் பி ஹை. அப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன், இது ஃபாஸ்ட்டாக போகுது, இது ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், டிஷ்கால் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, இடிச்சிருவாங்க ரைட்டா. இதோட வெலாசிட்டி கம்மி, வெலாசிட்டினா என்னது, ஸ்பீட் டுவர்ட்ஸ் அ டைரக்ஷன், இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது ஒரு ஸ்பீடில். இவனோட ஸ்பீடு அதிகமாக இருக்குது, இவனோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குது, கொல்யூஷன், இவன் போய் இவன் மேலே இடிக்க போகிறான் ரைட்டா. அப்போ ஹையர் தேன் தட் ஆஃப் த செகண்ட் பாடி, தட் இஸ் u2 greater than u1. During an interval of time t second they tend to have a collision. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மோதிக்க போகிறாங்க. இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா கவனி, இப்போ இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆஃப்டர் த இம்பேக்ட் both of them move along the straight line with the velocity v1 and v2 ரைட்டா. ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருந்தாங்க, இப்போ வேகமாக போகிறவன் அவனை போய் இடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரெண்டுமே பால் தானே. அப்போ என்ன பண்ணுது, ரெண்டு பேரும் திரும்ப அதே டைரெக்ஷனில் தான் போகிறாங்க ரைட்டா. ரெண்டு பேரும் அதே டைரெக்ஷனில், ஆனால் ஸ்பீடில் வேரியேஷன் ஆக போகுது கரெக்டாக. வெலாசிட்டியில் வேரியேஷன் ஆக போகுது. என்ன ஆக போகுது, இவன் v1க்கும் இவன் v2க்கும் மாற போகிறாங்க. இவனோட வெலாசிட்டிலையும் சேஞ்சஸ் இருக்க போகுது, இவனோட வெலாசிட்டிலையும் சேஞ்சஸ் இருக்க போகுது ரைட்டா. தே மூவ் ஆப்போசிட் டைரெக்ஷன் கிடையாது, ஆப்போசிட் டைரெக்ஷன் இல்லை, சேம் டைரெக்ஷனில் தான். ரெண்டு பாலையும் ஒன்றா தான் உருட்டி விட்டுருக்கோம், அவ்வளோ ஒன்று ஹை. ரெண்டு பாலையும் நீங்கள் இப்படி ஆப்போசிட் சைடில் உருட்டி விட்டால் தான் ரெண்டு வேறு பக்கம் போகும். ரெண்டு பேரும் ஒரே பக்கம் தான் போய்கிட்டு இருக்காங்க, ரைட்டா. அதனால் ரெண்டு பேரும் ஒரே பக்கம் தான் போவாங்க ரைட்டா. ரைட், இப்போ பாரு, அப்போ ஃபோர்ஸ் ஏ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துச்சு, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் பி மைனஸ் யூ பை டின்னு பார்த்தோம் ரைட்டா. அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஃபோர்ஸ் M2 ஒருத்தர் M1 M2 எப்படின்னு வச்சுக்கோ, V2 மைனஸ் U2 டிவைடட் பை டி, V1 மைனஸ் U1 பை டி. ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். இப்போ தான் தேர்ட் லா. ஆக்சுவலாக முதல் நம்மளுக்கு தேர்ட் லா வராது ரைட்டா. இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வருது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனில் என்ன சொல்கிறாங்க, ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் ரைட்டா. ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் ரைட்டா, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ மைனஸை போடு, கேன்சல் பண்ணு, இது எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி V1 பூரா ஒரு பக்கம், U ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டு பேரோட வேல்யூ எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். M1 V1 ப்ளஸ் M2 V2 இஸ் ஈக்குவல் டு M1 U1 ப்ளஸ் M2 V2. அதாவது ரெண்டு பேரோட இனிஷியல் வெலாசிட்டியை மாஸோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ரெண்டு பேரோட ஃபைனல் வெலாசிட்டியை மாஸோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ஈக்குவல் ரைட்டா. ரைட், சேம். அதனால தான் நெகட்டிவ் வருது ரைட்டா. பாரு என்ன கொடுத்துருக்காங்க, in the absence of an external force the algebraic sum of the momentum after collision is numerically equal to the sum of the momentum before collision. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா த அல்ஜிப்ரிக் சம்னானது அடிஷன். அல்ஜிப்ரிக் சம்னா சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் இருக்குது இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் பிஃபோர் கொலிஷன். ஏப்பா இது என்னது, கொலிஷன் நடந்ததுக்கப்புறம் இடித்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ, இது இடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ. என்ன சொல்கிறாங்க, இடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவோட அடிஷன் இஸ் ஈக்குவல் டு இடித்ததுக்கப்புறம். இடிக்கிறதுக்கு முன்னாடியும் இடித்ததுக்கப்புறமும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா. ஹென்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகிருக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு ஒன்று நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா, நான் 5 கிலோ கார்பனும் 3 கிலோ ஆக்சிஜனும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 8 கிலோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. 5 + 3 8. இங்கே நான் என்ன எடுத்தேனோ அது அப்படியே கன்சர்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே என்ன எடுத்தேனோ நான் முன்னாடி என்ன வெலாசிட்டியில் போச்சோ அதான் பின்னாடி இருக்குது. இடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதான் இடித்ததுக்கு அப்புறமும் இருக்குது. அவ்வளோதான் ரைட்டா. யூ ரிமெம்பர், சூப்பர், குட் 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 குட், வெரி குட் ரைட்டா. இத்துடன் இதை முடித்துக்கொள்வோம். நாளைக்கு நம்ம ராக்கெட் பறக்க வரலாம் ரைட்டா. ராக்கெட் வி வில் do by tomorrow we will fly the rocket. நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு பறக்க விடலாம். இப்போ உனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லு. எது எத்தனை மார்க்கு என்னன்றதுலாம் நான் உனக்கு அப்கமிங் கிளாஸஸில் சொல்கிறேன். என் 10th மார்க்லாம் கேட்கக்கூடாது, நான் அவ்வளோ நல்ல மார்க்லாம் வாங்கலை ரைட்டா. நான் கம்மி, ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கேல் நான் சொல்கிறேன். என் ஸ்டூடெண்ட் 490 495 497 ஒரு பையன் அப்படிலாம் வாங்கிக்கிறேன். சயின்ஸில் சென்டம் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஏன் மார்க் கேட்காத. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறேன் அகமத், கண்டிப்பாக போடுறேன் ரைட்டா. ஓகே, வேறு என் மார்க்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன். நான் 400 கூட கிடையாது ஓகேவா. நான் படித்து 20 வருஷம் ஆக போதுன்னு நினைக்கிறேன் ரைட்டா. பிஃபோர் 20 இயர்ஸ் ஆமாம். 2007 நான் 10th ஸ்டாண்டர்ட் படித்தேன். 25 கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆச்சு ரைட்டா. அப்போல்லாம் இருந்த போர்ஷன்ஸ் வேறு, நான் படித்ததுலாம் வேறு ரைட்டா. ப்ரீமியர் வீடியோ அப்டேட் பண்ணாதீங்களா. ப்ரீமியரில் நிறைய வரப்போகுது ஆக்சுவலாக. என்ன பண்ணுறது ப்ரீமியர், ஏன்னா டைம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் அதெல்லாமே ஏற்கனவே நடத்துனது தான்டா, அதனால் யூ கேன் ஸ்கிப் இட். நீங்கள் ஏற்கனவே அந்த லைவ் பார்த்துருந்தீங்கன்னா ப்ரீமியரை விட்டுருங்க. ஏற்கனவே அந்த லைவ் பார்க்கலன்னு நிறைய பேர் சொன்னனால தான் இதை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் டுமாரோ இஸ் Thursday, ஸோ ஐ ஹாவ் அ பெய்டு கிளாஸ். ஸோ டுமாரோ யூ வில் பி ஹேவிங் த ரெக்கார்டட் கிளாஸ். நாளைக்கு ரெக்கார்டட் லைவ் தான் உனக்கு வரும், ரெக்கார்டட் கிளாஸ் டுமாரோ ஈவினிங் அஸ் யூஷுவல். டவுட் கேட்க முடியலையா, நீ டவுட்டை என்ன பண்ண லைவில் கேளு. அந்த இதில் இருக்க டவுட்டை நீ லைவில் கேளுங்க, வேறு வழி இல்லையே. நான் என்ன பண்ணுறது, யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன் அண்ட் ஆஸ்க் இன் லைவ். ஓகே, ஓகே, குட். ஓகே அகமத், குட்.
என் மார்க்கில் என் கெமிஸ்ட்ரி மார்க்கில் கேட்காது. கெமிஸ்ட்ரிலாம் படு மோசமான மார்க். நான் ஐ ஹேட் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிலாம் பாஸ் ஆனதே பெரிய விஷயன்ற மாதிரி இருந்துச்சு. விஜயலக்ஷ்மி என்ன கேட்குறீங்க? விஜயலக்ஷ்மி என்ன வேணும் சொல்லுங்கள். மோல் சம் பிடிஎஃப்லாம் என்ன நான் எழுதிட்டு இருக்கேன்னு எழுதிட்டு அனுப்புகிறேன். சயின்ஸில் சென்டம் எடுக்கிறோம். கப்பு நம்ம தான். கப்பு முக்கியம். எல்லாமே கப்பை தச்சு தூக்குறோம். ஐ எம் ஃப்ரம் மதுரை. கம்மிங் 16 எக்ஸாமா? பார்த்துக்கலாம் விட்டுருங்க. அதுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் போட்டுருவேன். எனிதிங் எல்ஸ்? லைவ் கிளாஸில் ஆட் வருது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது யூடியூப்லேருந்து வரதில்ல. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சோனிகா என்ன சொல்கிறீங்க? அதில் தான் நல்லா டீச் பண்ணுறேனா. ஏன்னா அதில் நான் வந்து இந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. நான் ஒரு ஃப்ளோ, அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருப்பேன். இன்பிட்வீனில் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நான் என்ன நினச்சேனோ அதை முழுசாக சொல்லிவிடுவேன். அதனால் ரெக்கார்டிங்கில் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. டுமாரோ ஈவினிங் நாளைக்கு இருக்கு. எனக்கு மேக்ஸ் எல்லாம் தெரியாது. நான் மேக்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். மேக்ஸ் வந்து 𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 மேம் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க நடத்துவாங்க. யூ ஜஸ்ட் லிசன் டு ஹர். எஸ்எஸ் புக்கிங் கொஷின் கண்டிப்பாக. ஓகே, சரிடா, போதும். நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி படிக்கிறதுக்காகனா பரவாயில்ல. வெட்டிக்கதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. யூ வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டடி. நிறையா படிங்க. ரைட்டா? கெமிஸ்ட்ரியா? ஓகே, ரைட். ஓகே. அதான் நல்லா சொல்லி தரீங்களா? ஏன்னா எனக்கு அப்போ பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான். சரியா? ஓகே, ரைட். சரிப்பா, டாடா, பபாய், see you. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே, டாடா, பபாய், see you.